ஓகே ஃபைன். ஓகே, லாஸ்ட் டைம் வந்து நம்ம பூட் ஸ்ட்ராப் வந்து சில பேசிக்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அகெயின் நம்ம அது ஒரு ரிவைஸ் மாதிரி நம்ம போட்டுருவோம். ஸோ ஸோ யூஸ்வலாகவே நம்ம இப்போ வந்து பூட் ஸ்ட்ராப் வந்து கற்றுக்குறோம் அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட்டை நம்ம அதை கற்றுப்போமா? வெப் டெவலப்மெண்ட்டில் ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து என்ன கற்றுருந்துருப்போம் அப்படின்னா HTML கண்டிப்பாக கற்றுருப்போம். ஸோ அதுக்கப்புறம் CSS வந்து கண்டிப்பாக கற்றுருப்போம். அதுக்கப்புறம் வந்து மீடியா query. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன லேர்ன் பண்ணோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க். சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா பூட் ஸ்ட்ராப் இருக்குது. பூட் ஸ்ட்ராப் வந்து நார்மலாக பேசிக்கான ஒன்று. ஸோ இனிஷியலாக வந்து மற்ற எதுவுமே போகாமல் ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து வெப் டெவலப்மெண்ட்டில் HTML CSS மீடியா query ஸோ இதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க்கில் இனிஷியலாக பூட் ஸ்ட்ராப் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டெயில் வெண்ட்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியல் யூஐ அது மாதிரி வந்து நிறையா இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம டேரெக்டாக ஆனால் இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து கரண்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து டெயில் விண்ட் அண்ட் மெட்டீரியல் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. பூட் ஸ்ட்ராப் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணுறது இல்லை. பட் ஆனால் இன்னுமே வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ யூஸ் பண்ணாமல் இல்லை. பட் இன்னுமே வந்து அது லைக் எப்படி சொல்கிறது, இது வந்து ஸ்க்ராட்சில் வந்து முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து இதுலேருந்து டெவலப் ஆகி வந்தது தான் டெயில் விண்ட் மெட்டீரியல் யூஐ அந்த இதுக்கப்புறம் நிறையாவே இருக்குது. ஸோ அப்படின்றப்போ வந்து நம்ம இனிஷியலாக நம்ம லேர்ன் பண்ணிக்கிற போகிறோம் இல்லை HTML CSSலாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இனிஷியலாக பூட் ஸ்ட்ராப் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மற்ற ஃப்ரேம் ஒர்க் போகிறது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நார்மலாக வந்து பூட் ஸ்ட்ராப் வந்து நம்ம ஏன் போகிறோம் அப்படின்னா பூட் ஸ்ட்ராப்பில் நார்மலாக HTML CSSல வந்து ஏதோ ஒரு கோட் நம்ம பண்ணுறோம் லைக் ஸ்க்ராட்ச்லேருந்து இப்போ நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம இங்கேயே வந்து இப்போ ஏதோ ஒரு பேராகிராஃப் டேக் போகிறோம். ஸோ அங்கே வந்து இங்கேயே நம்ம கிளாஸ் எழுதுவோம் லைக் பேரான இது எழுதிட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த கிளாஸை வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு போயிட்டு இன்னொரு CSS ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணி நான் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கான ஸ்டைலிங் வந்து எழுதுவேன். ஸோ இப்படி எழுதும்போது நம்ம டெவலப்மெண்ட் டைமே ரெடியூஸ் ஐ மீன் இன்க்ரீஸ் ஆகும். லைக் இங்கே நம்ம கோட் பண்ணோம் நெக்ஸ்ட் சிஎஸ்எஸ்ல போயிட்டு அதுக்கான சிஎஸ்எஸ் ஆட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒன்று வந்து டைம் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு என்ன இஷ்யூவாக இருக்குன்னா இப்போ நம்ம சில சிஎஸ்எஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பண்ணிட்டு இருப்போம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து ஏதோ ஒரு ஸ்டைலிங் இருக்குன்னா அதே அதே ஸ்டைலிங் வந்து மற்ற ப்ராஜெக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சம்டைம் டிஸ்பிளே ஃபிளிக்ஸ் அப்ளை பண்ணுறதுலாம் காமனாக இருக்கும். டெக்ஸ்ட் சென்டர் கொடுக்கறதுலாம் வந்து காமனான ஒரு சிஎஸ்எஸ்ஸாக இருக்கும். ஸோ நிறைய சிஎஸ்எஸ் இருந்தாலும் அதில் சில சிஎஸ்எஸ் வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி காமனான சிஎஸ்எஸ்லாம் வந்து இனிஷியலாக வந்து டெவலப்பர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு காமனாக வந்து ஒரு ஃபைல் மாதிரி லைக் எப்பயுமே வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து காமன் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சுப்பாங்க. ஸோ அதில் வந்து காமனாக நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் சென்டர் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நார்மலாக டெக்ஸ்ட்டு சென்டர் அப்படின்ற மாதிரி சும்மா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிற மாதிரி ஒரு நேம் வச்சுட்டு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க ப்ராடக்ட் அவங்களோட அப்ளிகேஷன் வந்து என்னெல்லாம் ரிப்பீட்டடாக காமனாக யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி எழுதி அந்த ஃபைலை வந்து எல்லா ப்ராஜெக்ட்லையும் வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன யோசிச்சாங்கன்னா சரி எதுக்கு நம்ம ஒரு ஒன்றா கிரியேட் பண்ணணும். ஸோ வந்து என்டையராகவே வந்து நம்ம வந்து இது ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி கிரியேட் பண்ணிடலாம். ஃப்ரேம் ஒர்க் மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம ஹோல் வேர்ல்டுக்கே நம்ம இது வந்து கொடுத்தோம் அப்படின்னா லைக் எல்லா டெவலப்பர்ஸ்க்குமே இது வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் அவங்களுமே வந்து கோட் வந்து இதை வச்சு நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சி அது கிரியேட் பண்ணது வந்து பூட் ஸ்ட்ராப்ன்ற ஒரு விஷயம். ஸோ இந்த பூட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம அப்ளிகேஷன் லைக் அந்த HTML CSS யூஸ் பண்ணி இந்த டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து அந்த டிசைனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அண்ட் வந்து நம்ம ரீயூசபிலிட்டியும் பண்ணிக்கலாம். லைக் ஒரு கோடை வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா லைக் இப்போ டெக்ஸ்ட் சென்டர் எழுதணும்னா இது என்டையர் அப்ளிகேஷனுமே நான் எங்கெங்கெல்லாம் நான் யூஸ் பண்ணுறனோ அது அந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். லைக் ஸ்பெசிஃபிக் ஃபைல் மட்டும் இல்லாமல் என்டையர் ஃபைலில் எல்லா இடத்துலையுமே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நார்மலாக இப்போ பூட் ஸ்ட்ராப்பு நம்ம போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஓகே பூட் ஸ்ட்ராப்னு சர்ச் பண்ணால் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வரும். ஸோ ஓகே ஸோ இதில் வந்து இனிஷியலாக வந்து ஒரு வெப்சைட்டை காட்டல. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து பூட் ஸ்ட்ராப்போட வெப்சைட்டுக்கு வந்து இது போகும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயம் இருக்கும். ஸோ இதில் வந்து ரைட் கார்னரில் வந்து ஆம், சரி ஓகே ஸோ இது ஆக்சுவலி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கா எனக்கு டார்க் மோட் அப்ளை ஆகிருக்கனால ஆக்சுவலி இது இந்த மாதிரி காட்டுது. உங்களுக்கு ஆனால் வேற மாதிரி வரும். ஓகே இது வேற மாதிரி வரும். ஸோ இந்த டார்க் கலருக்கெல்லாம் வர ஸோ இங்கே வந்து என்னன்னா இங்கே வேர்ஷன் இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 5.3 வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இதுலேயே வந்து நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பழைய வெர்ஷன். ஸோ இதுக்கப்புறம் போனால் மற்ற எல்லா வெர்ஷனும் வரும். பட் ஆனால் நம்ம எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணாமல் அதுக்கு ப்ரீவியஸாக என்ன வெர்ஷன் இருக்கோ
அந்த வெர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். லைக் இங்க வந்து 5.2.3ன்னு போட்டிருக்கா. ஸோ இந்த வெர்ஷன்ல இருக்க நம்ம பூட் ஸ்ட்ராப் தான் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு தடவையும் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க, எக்ஸ்ட்ரா சிஎஸ்எஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அப்படி அப்டேட் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம்னா, இப்போ லேட்டஸ்ட்ல வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன்ல வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம அதை லேர்ன் பண்ணிட்டு யூஸ் பண்ணா அதுல ஏதாச்சும் ஒரு பக்ஸ் இருக்கும், ஏதாச்சும் ஒரு பக்கு, ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதை வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்பயே நம்ம யூஸ் பண்ணா அந்த பக் நம்ம அப்ளிகேஷன் எங்க வரும்னே தெரியாது. பட் இங்கெல்லாம் வந்து அந்த பக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம், ஆக்சுவலி கேக்குதுல? ஹலோ, யா யா கேக்குது ஓகே கேக்குது. ஓகே ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணேன், ஐ மீன் ப்ரீவியஸ் வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா லைக் நம்ம அட்வான்ஸான ஃபீச்சர்ஸும் இருக்கும், ப்ளஸ் வந்து அந்த பக்ஸும் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ அதனால என்ன பண்ணலாம், லேட்டஸ்ட் இல்லாமல் நான் வந்து 5.2.3 வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ 5.2.3 நான் இப்போ கிளிக் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஆக்சுவலி அதே தான் சேம், இந்த டார்க் மோட் இருக்கனால இங்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா வேற மாதிரி கொஞ்சம் வரும். ஸோ இதில் வந்து நிறைய கண்டென்ட் வந்து சைடில் இருக்கும். லைக் அவங்க ஒரு ஒரு டாப்பிக்கில் வந்து ஒரு ஒரு சிஎஸ்எஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து லைக் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருந்தாலுமே அது இங்கே வந்து அப்டேட் ஆகும். ஸோ குயிக் ஸ்டார்ட், ஸோ அதை வேர்ஷனை கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து குயிக் ஸ்டார்ட்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ 1 2 3ன்னு சொல்லிட்டு பிரிச்சு பிரிச்சு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்க விஷயம் வந்து நம்ம நார்மல் HTML வந்து எப்படி இருக்குமோ அதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கிரியேட் நியூ டாட் HTML, இண்டெக்ஸ் டாட் HTML கிரியேட் பண்ணிக்கோங்க, ஒரு நியூவாக ஒரு HTML ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பூட்ஸ்ட்ராப் வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ எப்படி வந்து இன்க்ளூட் பண்ணோம், அதில் வந்து பூட்ஸ்ட்ராப் சிஎஸ்எஸ் அண்ட் ஜேஎஸ், ஸோ ரெண்டுத்தையுமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே நான் இப்போ சொன்னது என்னன்னா, லைக் இதை வச்சு எக்ஸாம்பிளாக சொன்னல, ஸோ எங்கேயுமே வந்து ஒரு சிஎஸ்எஸ் தான் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். சிஎஸ்எஸ் டெக்ஸ்ட் சென்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ அது நான் இன்கேஸ் நான் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு காமன் சிஎஸ்ல போடுறோம் அப்படின்னா, அதே மாதிரி தான் ஜாவாஸ்கிரிப்ட் ஏதோ ஒரு விஷயம் நான் எழுதுறேன், அதை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னாலுமே அதுவுமே ஒரு ரிப்பீட்டடான ஒரு விஷயம் தானே. ஸோ அதையுமே வந்து நீங்கள் என்ன பண்ணால் சிஎஸ்எஸ் ஜாவாஸ்கிரிப்ட், ஸோ ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு ஒரு ஃபைல்ஸ் வந்து அவங்களே வந்து நிறைய சிஎஸ்எஸ் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதை ஜஸ்ட் நம்ம கோடில் இன்க்ளூட் பண்ணி நம்ம அதை ஐ மீன் அந்த சிஎஸ்எஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி அப்ளை பண்ணலாம்னா, நார்மலாக இவங்களே ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் என்னென்ன இருக்குன்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாமே இது தெரிஞ்ச டாக் டைப், இந்த HTML, இந்த ஹெட்டு, இதெல்லாமே ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதான், அந்த பாடி தெரிஞ்சதான். ஸோ இதில் என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த லிங்க்னு போட்டு ஒரு லிங்க் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ இது வந்து அந்த பூட்ஸ்ட்ராப் சிஎஸ்எஸ்க்கான ஒரு லிங்க். ஸோ அவங்களே வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஐ மீன் அவங்க ரெடி பண்ண ஒரு சிஎஸ்எஸ், இதுவுமே அவங்க ரெடி பண்ண ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இதை நான் காப்பி பண்ணிட்டு வந்து லைக் இந்த index.html இப்போ நான் இப்போதைக்கு பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இந்த கோடோட ஜஸ்ட் இந்த சிஎஸ்எஸ் மட்டும் லிங்க் ஆகிக்கும். நம்ம யூஸ்வலாக எப்படி லிங்க் பண்ணுவோம், நம்ம இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்க அந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்னு அந்த ஹெச்எஃப்ல போடுவோம். அதுக்கு பதிலாக இப்போ ஒரு லிங்க் மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்ல அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே நம்ம நியூ டேப்ல பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, இதுல வந்து நிறைய கொச்ச கொச்ச கொச்சான இது சிஎஸ்எஸ் இருக்கும். ஸோ இதை ஒத்து பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே சிஎஸ்எஸ் இருக்கும், கொஞ்சம் அட்வான்ஸ் சிஎஸ்எஸ். ஸோ எல்லாமே கலந்து போட்டு ஆனால் கொச்ச கொச்ச கொச்சம் எழுதிருப்பாங்க. ஸோ எதுவுமே லைன்லாம் ஸ்பேஸ்லாம் விடாமல் எழுதிருப்பாங்க. பிகாஸ் ஏன்னா அது இந்த ஃபைல் சைஸ் வந்து கம்மியாக இருக்குன்றதுக்காக. ஸோ அப்படின்னா இது அது எப்படி எப்படி சொல்றது, கம்ப்ரஸ் பண்ணியே இதோட இவ்வளோ பெருசு இருக்கு அப்படின்னா அவங்க கம்ப்ரஸ் பண்ணாம விட்டாலும் ரொம்ப பெருசாகிடும். ஸோ அதனால அந்த ஃபைல் சைஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அவங்க இந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆஸ் யூஸ்வல் ஜேஎஸும் அதுதான், இது நம்ம போட்டாலுமே அதோட ஃபைல் சைஸ் வந்து வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த ஃபைலில் வந்து ஐ மீன் இந்த ஒரு index.html பூட்ஸ்ட்ராப் வந்து இன்க்ளூட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, கோ லைவ் கிளிக் பண்ணோம், கோ லைவ் ஆர் எல்ஸ் நம்ம அந்த டேரக்டாக அந்த index.html அந்த ஃபோல்டர்லேருந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒன்று வந்து. ஸோ இப்படி வந்ததும், ஸோ மற்றதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி வந்தது இந்த ஹலோ வேர்ல்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இதோட டெக்ஸ்ட்டு அண்ட் இதோட ஃபாண்ட் கலர்லாம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கா. ஸோ இது வந்து எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி சிஎஸ்எஸ் நம்ம ஆட் பண்ணலாம், சிஎஸ்எஸ் அண்ட் ஜேஎஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கமெண்ட் பண்ணுறோம். ஸோ கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதோட ஒரிஜினல் ஸ்டைல். ஸோ அதுவே நம்ம பூட்ஸ்ட்ராப் நான் இன்க்ளூட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கான சில சிஎஸ்எஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிஃபால்ட்டாக வந்து ஓகே H1 அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட் சைஸில் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் இருக்கணும், டிஃபால்ட் ஸ்டைல் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஸ்டைல் வந்து இங்கே அப்ளை ஆயிருக்கு. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, லைக் டேரெக்டாக இப்போ நம்ம நார்மலாக H1 நம்ம டார்கெட் பண்ணி நம்ம நினச்சா எழுதலாம் இல்லையா. லைக் ஸ்டைல்னு போட்டு எனக்கு வந்து H1 இல்லை H2 இல்லை ஆர்எல்ஸ் H3. ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு செட் ஆஃப் ஸ்டைல் அண்ட் ஃபாண்ட் இருக்கும் அப்படின்னா நம்ம இங்கே டேரெக்டாக மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி தான் வந்து அவங்களுமே வந்து மென்ஷன் பண்ணி வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ காமனாக என்னன்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு சிஎஸ்எஸ் வந்து நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து எழுதுறதுக்கு பதிலாக இவங்க ஆல்ரெடி வந்து சில பேசிக்காக வந்து நம்ம ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ணுவோமோ அந்த சிஎஸ்எஸ் எல்லாமே லைக் ஏதோ ஒரு கிளாஸ் நேம் நமக்கு புரியுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் டெக்ஸ்ட் சென்டர்னு போட்டோம் இல்லையா.
ஸோ இது வந்து நமக்கு புரியுற மாதிரி இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணால் சம்திங் டெக்ஸ்ட் சென்டர் அப்படின்னு புரியல. ஸோ அவங்களும் அதே மாதிரி அவங்க இதே நேம் தான் வச்சிருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ அவங்க டெக்ஸ்ட் சென்டருக்கு என்ன வச்சிருப்பாங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு நேம் வந்து வச்சிருப்பாங்க, டெக்ஸ்ட் சென்டர் அப்படின்னு போட்டு அதில் வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க்குமே ஒரு இப்போ பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம் ஒர்க்கில் இந்த மாதிரி இருக்காங்கன்னா மேபி டெயில் விண்டில் அதுலலாம் வந்து வேற வேற மாதிரி எழுதிருக்கலாம். ஜஸ்ட் நம்ம வந்து ஆனால் கான்செப்ட் வந்து சேம் தான். பட் ஆனால் சில கிளாஸஸ் வந்து வேரி ஆகிருக்கும், ஒரு சில ஃபீச்சர்ஸ் சில சிஎஸ்எஸ்லாம் இன்னுமே இன்க்ளூட் ஆகிருக்கும் நிறையா. ஸோ அது மட்டும் தான் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பூட்ஸ்ட்ராப்பில் வந்து நார்மலாக வந்து இன்க்ளூட் பண்ணுறது எப்படின்னு நம்ம தெரிஞ்சிச்சு. நார்மலாக எப்படி இன்க்ளூட் பண்ணுவோம்னா ஒரு லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணி இன்க்ளூட் பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்து என்ன இஷ்யூ ஆகும் அப்படின்னா ஒரு ஒரு தடவையுமே நம்ம வந்து இந்த கோட் ரன் பண்ணும்போது நம்ம நெட்டு தேவைப்படும். ஏன் நெட்டு தேவைப்படும்னா இது வந்து ஒரு லைவ் லிங்க்கா, ஸோ வந்து கூகுளில் நம்ம போட்டோம் அப்படின்னா அதோட சிஎஸ்எஸ் வந்து இல்லை. ஸோ அதனால இன்கேஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒரு தடவையுமே கூகுளில் போயிட்டு ஹிட் பண்ணிட்டு அந்த சிஎஸ்எஸ் என்னவோ அதை போய் பார்த்துட்டு வந்து அது வந்து யூஸ் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு ஆப்டிமல் அப்ரோச்சா அப்படின்னு கேட்டால் இது கிடையாது. பிகாஸ் ஏன்னா ஒரு தடவை கூகுள்கிட்ட போய் ஹிட் பண்ணோம்னா நமக்கு நெட் யூசேஜ் ப்ளஸ் அப்ளிகேஷன் வந்து இன்னுமே வந்து ஸ்லோ ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், பூட் ஸ்டாப் வந்து நம்ம டவுன்லோடே பண்ணிக்கலாம். எப்படி ஐ மீன் நான் பூட் ஸ்டாப்னா இந்த செட் ஆஃப் சிஎஸ்எஸும் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் தானே பூட் ஸ்டாப் பண்ணுறது. ஸோ அதனால நம்ம வந்து பூட் ஸ்டாப் டவுன்லோட் பண்ணி நம்ம சிஸ்டம்லேயே வந்து எப்பயும் போல் மற்ற சிஎஸ்எஸ் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி கம்பைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் சைட் பார்த்தோன்னா டவுன்லோடுன்னு இருக்கா, ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ டவுன்லோட் பண்ணுற பேஜ் போகும். ஸோ இந்த இடத்துல வந்து டவுன்லோடுன்னு பட்டன் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஜிப் ஃபைலாக வந்து டவுன்லோட் ஆகும். ஆஸ் யூஷுவல் ஜிப் ஃபைல் வந்து நம்ம எப்படி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, ஸோ அதில் இருக்க சிஎஸ்எஸ்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆல்னு இருக்கா, ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்தோன்னா இது லொக்கேஷன் கேட்கும். ஸோ அந்த லொக்கேஷனில் அப்படியே வச்சு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க என்னென்ன சிஎஸ்எஸ் வேணுமோ எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடியும். அதுக்குள்ளே வந்து நிறைய சிஎஸ்எஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா சிஎஸ்எஸ் ஜேஎஸ்ன்னு சொல்லி தனித்தனி ஃபோல்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நான் சிஎஸ்எஸ் ஓப்பன் பண்ண நிறைய கொச்ச சிஎஸ்எஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணாலுமே அதுலேயுமே வந்து கொச்ச நிறைய ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒரே ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் தான் இன்க்ளூட் ஆயிருக்கும், ஒரே ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் தான் இன்க்ளூட் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சிஎஸ்எஸ் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா இதில் இருக்க ஐ மீன் எப்படி சொல்கிறது, இந்த சிஎஸ்எஸ் இருக்கு இல்லையா, இந்த சிஎஸ்எஸ் ஃபோல்டருக்குள்ள நிறைய சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாமே ஒரு ஒரு பர்டிகுலர் சில சில விஷயங்களுக்கு மட்டும் ரெடி பண்ணியிருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரிட்டுக்காகவே ஸ்பெஷலாக கிரியேட் பண்ணது அண்ட் சில யூட்டிலிட்டி கிளாஸஸ் மட்டும் இருக்கும். சில செட் ஆஃப் கிளாஸஸ்க்கு மட்டுமே சில செப்பரேட் ஃபைல்ஸ் வந்து இருக்கும். பட் ஆனால் இந்த இது என்ன சொல்கிறான், இந்த ஒரு லிங்க்ல வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பூட் ஸ்ட்ராப் மென் டாட் சிஎஸ்எஸ் இதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா எல்லா செட் ஆஃப் சிஎஸ்எஸ்ஸுமே வந்து உங்கள் ஃபைலில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒன்று நீங்கள் இன்க்ளூட் பண்ண அவசியம் இல்லை. இந்த ஒரு ஃபைல்லே வந்து எல்லா சிஎஸ்எஸ்க்கானதும் இருக்குது. ஆர்எல்ஸ் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றா இம்போர்ட் பண்ணால் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் தனித்தனியாக கொடுத்துருக்கான். பட் ஆனால் நம்ம ஒன்றா இம்போர்ட் பண்ண அவசியம் இல்லை. லைக் பூட் ஸ்ட்ராப் மென் டாட் சிஎஸ்எஸ் இருக்கா, இது வந்து ஒரு மினிஃபைட் வெர்ஷன் சொல்லுவோம். ஸோ எல்லாத்தையும் வந்து மினிஃபைட் பண்ணி ஒரு ஒரு ஷார்ட்டான ஃபைலில் வந்து எல்லாமே ஐ மீன் எல்லாத்தையும் நம்ம அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபைல். ஸோ இதில் வந்து எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணி பார்த்தா இது இந்த இதில் இருக்கும், பூட் ஸ்ட்ராப் டாட் மின்னு டாட் சிஎஸ்எஸ்ன்றது அந்த இதோட எக்ஸ்டென்ஷன் தான் அது. ஸோ அதனால் அதை நம்ம இன்க்ளூட் பண்ணாலே போதும். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி இதை நான் ஒரு ஃபோல்டர்லேயே நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து சிஎஸ்எஸ்ல இருக்கும் ஆல்ரெடி. ஸோ நான் சும்மா டவுன்லோட் பண்ணி காமிச்சேன். ஸோ இதில் எப்படி நம்ம இன்க்ளூட் பண்ணால் ஃபஸ்ட்டு இதை கமெண்ட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து லிங்க் அப்படின்னு போட்டுட்டு ஸ்டைலில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபோல்டர் விட்டு லைக் இதுக்குள்ளே இருக்கும், இதுலேருந்து ஃபஸ்ட்டு வெளியே போகணும். அதுக்கப்புறம் இந்த ஆகஸ்ட் ஃபோல்டர்லேருந்து வெளியே போகணும். அப்புறம் கிளாஸ்லேருந்து வெளியே போய் தான் இதை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் டாட் கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து வெளியே போகணும். ஸோ எனக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ இதில் வந்து இது இன்னும் வெளியே போகணும்னா டாட். ஸோ இப்போ வந்து ஆகஸ்ட் 2004 வந்து இப்போ நான் கிளாஸ்க்கு போகணும். ஸோ அகைன் டாட் கொடுத்தோன்னா இந்த கிளாஸ் பூட் ஸ்டாப் அந்த பூட் ஸ்டாப் ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு பூட் ஸ்டாப் ஃபைலுக்குள்ளே போகணும். ஸோ அதனால் பூட் ஸ்டாப் கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அகைன் அதுக்குள்ளேயுமே இன்னொரு பூட் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்னொரு பூட் ஸ்டாப் கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ்குள்ளே அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து பூட் ஸ்டாப் மென் டாட் சிஎஸ்எஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும், இதோ இருக்குது. ஸோ இப்படி இன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆஃப்லைன்லேயே வந்து நம்ம வந்து இந்த பூட் ஸ்டாப் சிஎஸ்எஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது இருந்தால் ஆன்லைனில் நெட் இருந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி இன்க்ளூட் பண்ணால் நம்ம டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். அதை சேம் அந்த ஸ்கிரிப்ட்டுக்கும் அதே தான். ஸ்கிரிப்டில் வந்து இது முன்னாடி போயிட்டு எஸ்ஆர்சி அப்படின்னு போட்டுட்டு ஸோ இதில் வந்து என்ன ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கலாம், பூட் ஸ்டாப் பண்டில் டாட் மின் டாட் ஜேஎஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ சேம் வந்து அதே மாதிரி தான். இதில் வந்து நம்ம எப்படி வெளியே போனோமோ அதே மாதிரி டபுள் டாட் போட்டோம்னா வெளியே வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு ஃபோல்டர் வெளியே வந்து அந்த பூட் ஸ்டாப் ஃபோல்டரில் போயிட்டு ஜேஎஸ்குள்ளே போயிட்டு ஸோ இதில் பூட் ஸ்டாப்பு பண்டில் டாட் மின் டாட் ஜேஎஸ் பூட் ஸ்டாப் பண்டில் டாட் மின் டாட் ஜேஎஸ் இங்கே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறோன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இன்க்ளூட் பண்ணியாச்சு.
ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்ட்டா வந்து பூட்ஸ்ட்ராப்குள்ள வந்து போலாம். ஸோ இனிஷியலா வந்து நெறைய விஷயம் கத்துக்கிற மாரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நெறைய கிளாஸஸ் இருக்கு. ஃபார் இப்போ நான் டெக்ஸ்ட் சென்டர் குடுக்குறேன். இதுல வந்து ஒரு சிம்பிளான ஒரு கிளாஸ் என்னன்னா டெக்ஸ்ட் சென்டர். ஸோ முன்னாடி நம்ம குடுத்த மாரி தான். ஸோ நம்ம டேரெக்ட்டா நம்ம போயிட்டு இப்போ நம்ம கிளாஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டோமா? ஸோ இன்கேஸ் இப்போ நான் வந்து இன்க்ளூட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் எல்லாமே நான் வந்து கமெண்ட் பண்ணிட்டேன். கமெண்ட் பண்ணிட்டு வெறும் இந்த கிளாஸ்ல வந்து டெக்ஸ்ட் சென்டர்ன்னு போடுறேன். ஸோ இப்போ டெக்ஸ்ட் சென்டர்ன்னு போடும்போது என்ன ஆகும் அப்டின்னா, எதுவுமே வந்து ஆகாது. நம்ம நம்ம டிஃபால்ட்டா என்ன ஹெச்1 டேக் இருக்குமோ அதே ஹெச்1 டேக் தான் இருக்கும். டெக்ஸ்ட் சென்டர்னு கொடுத்தோம்னா எதுவுமே டெக்ஸ்ட் சென்டர் ஆகாது. ஏன்னா அப்படி ஒரு கிளாஸே வந்து இல்ல. ஏன்னா HTML ஃபைலுக்கு ஏன்னா இங்க யூசுவலா நம்ம ஏதாச்சும் ஒரு கிளாஸ் போடுவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் நியூ அப்படின்னு சும்மா ஒரு கிளாஸ் எதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் நியூல நம்ம ஏதோ ஒரு ஸ்டைல் வந்து இங்க அப்ளை பண்ணும். டாட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கலர்னு ஒன்று அப்ளை பண்றேன். கலர் ரெட்னு அப்ளை பண்றேன்னா இங்க இங்க வந்து இருந்தா அப்படிதான். இங்க இருந்தாதான் அதோட கலர் வந்து ரெட்னு சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி ரன் ஆகுதா? ஸ்க்ரீன் ஆகலையா? இது டார்க் மோட்ல இருக்கனால இது ஒரு பிரச்சனை. நான் வேற ப்ரௌசர்ல ஓபன் பண்றேன். ஓகே, ஸோ இந்த ப்ரௌசர் அந்த ப்ரௌசர்ல ஏதோ இஷ்யூ இருக்கு. ஸோ அதனால இந்த பூட்ஸ்ட்ராப் ஃபைல் கூட ஒழுங்கா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால தான் கேட்டேன், என் வாய்ஸ் வந்து கரெக்டாக கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, கரெக்டாக தான் கேட்கணும். எனக்கு இந்த கூகுள் மீட் கரெக்டாக தான் வர மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ நார்மலாக நம்ம ஏதோ ஒரு டெக்ஸ்ட் போடுறோம் அப்படின்னா, ஸோ H1 வந்து டிஃபால்ட்டாக எப்படி அது விசிபிள் ஆகுமோ அது மாதிரி விசிபிள் ஆகுது. ஸோ இப்போ வந்து நார்மலாக டெக்ஸ்ட் நியூன்னு போடுறேன். ஸோ இப்போ சிஎஸ்எஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் நியூக்கு வந்து எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனுமே இருக்காது. பிகாஸ் ஏன்னா அதுக்கான சிஎஸ்எஸ் வந்து எதுவுமே இல்லை. ஸோ இப்போ இன்கேஸ் ஏதாச்சும் அந்த நம்ம ஒரு கிளாஸ் ஆட் பண்ணுறோம், அதுக்கு ஏதாவது சிஎஸ்எஸ் இருந்தால் மட்டும்தான் அதோட சிஎஸ்எஸ் வந்து அப்ளை ஆகும். ஸோ இங்கே வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்றது வந்து அப்ளை ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து என்னன்னா, இப்போ பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம் இல்லையா? பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணோம். இதில் வந்து சம் செட் ஆஃப் கிளாஸஸ் வந்து ஆல்ரெடி வந்து எழுதி வச்சிருக்காங்க. சம் செட் ஆஃப் கிளாஸஸ் லைக் இப்போ நான் சொன்னேன், இப்போ டெக்ஸ்ட் சென்டர் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அதை எப்படி அக்சஸ் பண்ணலாம்னா, இப்போ டெக்ஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி ஒரு கிளாஸ் வந்து எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கிளாஸஸ்க்கு வந்து அவங்க என்ன எழுதி வச்சிருப்பாங்க அப்படின்னா, எப்படி வந்து டெக்ஸ்ட் இப்படி இப்படி போட்டால் வந்து டெக்ஸ்ட் சென்டர் ஆகும், டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி வந்து எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஈவன் தான் இப்போ நான் இது கொடுக்கல அப்படின்னாலுமே இது வந்து இங்கே டெக்ஸ்ட் லைன் சென்டர் ஆயிருக்கும். ஏன் சென்டர் ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் சென்டருக்கான கிளாஸ் இதோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வந்து ஆல்ரெடி வந்து இந்த சிஎஸ்எஸ் ஃபைலில் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிறைய சிஎஸ்எஸ் வந்து இதுக்குள்ளேயே வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இன்கேஸ் நம்ம எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ டேரெக்டாக அதோட கிளாஸ் நேம் மட்டும் எடுத்து இந்த கிளாஸ்க்குள்ளே மென்ஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் சென்டர் ஆர்எல்ஸ் இந்த டெக்ஸ்ட் கலர் வந்து நம்ம இங்கே வந்து ரெட்டுன்னு கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து என்னன்னா ஒயிட் கலரில் தான் இருக்குது ஆக்சுவலி. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ரெட் கலராக மாற்றலாம் அப்படின்னா, சாரி இங்கே பிளாக் கலரில் இப்போ நடுவில் இந்த டார்க் மோட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் ரெட்டாக மாற்றுறதுக்கு நம்ம இங்கே வந்து கலர் ரெட்டுன்னு போட்டோம்ல. ஸோ அதுக்கு பதிலாக இங்கேயே வந்து டெக்ஸ்ட் டேஞ்சர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ டெக்ஸ்ட் டேஞ்சர்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரெட் கலராக மாறிடும். பட் ஆனால் இப்போ இதில் வந்து நிறைய கலர் இருக்கு. இப்போ ஸோ டேஞ்சர் அப்படின்னா என்னன்னா நம்ம டேஞ்சர்னாலே தெரியல. ஸோ யூஸ்வலாக அந்த ரெட் கலர் வந்து டேஞ்சருக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதனால நமக்கு புரியணுன்றதுக்காக டேஞ்சர் யூஸ் பண்ணுவாங்க. வரது நம்ம ரெட் நம்ம இங்கே போட்டால் ரெட் கலர் வருமான்னு கேட்டால் அது வராது. ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க அப்படி எழுதல. ஸோ டெக்ஸ்ட் டேஞ்சர்னு போட்டால் மட்டும்தான் வர்ற மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ அதனால என்னென்ன கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பூட்ஸ்ட்ராப் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, லைக் இந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, பூட்ஸ்ட்ராப் 5.2.3. ஸோ இப்படி சர்ச் பண்ணாலுமே டேரெக்டாக அந்த வெர்ஷனுக்கு போயிடலாம். ஸோ இங்கே போயிட்டோன்னா ஓகே, ஸோ இது கிடையாது. கெட் ஸ்டார்டட் வித் பூட்ஸ்ட்ராப். ஆமாம். ஸோ இங்கேயுமே போயிட்டு நம்ம ஒன்று ஒன்றா ஒரு சிஎஸ்எஸ்ஸாக வந்து ஐ மீன் இங்கே ஒரு டாபிக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சிஎஸ்எஸ் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக போனோம் அப்படின்னா நம்ம இந்த கலர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த டெக்ஸ்ட் ரேஞ்சஸ் ஸோ என்னென்ன யூஸ் பண்ணால் வந்து கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு. ஸோ இதுவுமே வந்து எல்லா வகையான கலர்ஸுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. லைக் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறது ரெட்டு க்ரீனு ப்ளூ. ஸோ ஸ்டாண்டர்டாக அவங்க வந்து ஒரு கலர்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கலர்ஸ் போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் டேஞ்சர்னு சொன்னோம் இல்லையா, டெக்ஸ்ட் டேஞ்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரெட் கலராக மாறும். டெக்ஸ்ட் சக்ஸஸ் கொடுத்தா க்ரீன் கலராக மாறும். டெக்ஸ்ட் செகண்டரிக்கு இந்த கலர். ஸோ அதுலேயே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான சில கலர்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸோ இங்கே போட்டுருக்கலாம் இந்த கலர் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா நம்ம அதுக்கப்புறம் மேனுவலாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ அவங்க வந்து எல்லா செட் ஆஃப் கலர்ஸுமே கொடுத்துருவாங்க. ஸோ பூட் ஸ்ட்ராப்பில் அவங்க என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வேணா நம்ம கிளாஸஸ் யூஸ் பண்ணி நம்ம தனியாக வந்து இதுக்கு ஏதாச்சும் ஹலோ வேர்ல்டு சம்திங் ஏதோ ஒரு நேம் வச்சு நம்ம அதுக்கப்புறம் கிளாஸஸ் வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து ஸோ பேசிக்காக நிறைய விஷயம் நம்ம அதில் பார்த்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதில் பூட் ஸ்ட்ராப்பில் மோஸ்ட்டாக நம்ம ஐ மீன் மோஸ்ட்டாக இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னா ரோ அண்ட் காலம் தான் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. ரோ அண்ட் காலம்னா இப்போ நம்ம ஒரு பேஜில் வந்து காலம்ஸ்லாம் பிரிக்கிறோம் அப்படின்னா நம்ம சிஎஸ்எஸ்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி பண்ணோம்னா கிரிட் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஆர்எல்ஸ் வந்து ஃப்ளெக்ஸ் கிரிட்டு இந்த ஃப்ளெக்ஸ் மோஸ்ட்டாக இது ரெண்டு யூஸ் பண்ணி தான் வந்து அந்த ரோ காலம்லாம் வந்து பிரிப்போம். மெயினாக வந்து கிரிட் யூஸ் பண்ணி பிரிக்கிறது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் கிரிட் யூஸ் பண்ணி நம்ம ரிப்பீட்டடாக கிரியேட் பண்ணுறதுனால ஐ மீன் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம எப்படியும் நம்ம கிரியேட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இவங்க என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ரோ காலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஒன்று அது இங்கே போய் பார்க்கலாம். ஒரு நம்ம இப்போ டேரெக்டாகவே நான் கிரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இனிஷியலாக நம்ம ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு யூனிவர்சல் செலக்டார் போட்டு அதில் பார்டர் நம்ம இப்போ சும்மா வச்சுக்கலாம். பார்டர் 1px சாலிட். ஸோ இது ஏன் போடுறோன்னா அந்த லே அவுட் நம்ம என்னென்ன லேஅவுட் கிரியேட் பண்ணுறோமோ அது நம்ம தெரியணுன்றதுக்காக. ஸோ நார்மலாக செக்ஷன் போடுறேன். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ரோ கிரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து நான் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு 3 காலம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 3 காலம் இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா இதை நான் வந்து ஹலோ அப்படின்னு நான் போடுறேன். ஓகே ஸோ ஓகே ஸோ இங்கே வந்து ஹலோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம நார்மலாக வந்து நம்ம எதுவுமே இங்கே இதுக்கு எதுவுமே சிஎஸ்எஸ் ஆட் பண்ணல. ஸோ அதனால் நம்ம எப்பயும் போல் அந்த டிவ் வந்து பிளாக் லெவலில் எப்படி வருமோ அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. பட் ரோன்னு நம்ம ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் ரோக்கு வந்து எந்த ஒரு விஷயமே நம்ம ஸ்க்ரீனில் தெரியல. இது ஜஸ்ட் வந்து இந்த பிளாக் கலராக இருக்கிறது வந்து இந்த டார்க் ஸ்க்ரீனில் வருது. ஸோ இந்த ரோ வந்து என்ன பண்ணும், இந்த ரோ ஆட் பண்ணுறதுனால நம்ம எப்படி வந்து அந்த காலமாக பிரிக்கலாம் அப்படின்னா ஒரு ஒரு ரோ நம்ம ஏதோ ஒரு ரோ வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளால் 12 காலம்ஸாக வந்து பிரிக்க முடியும். 12 காலம்ஸ் இன் சென்ஸ் இந்த இடத்துல நான் வந்து 3 காலம் தான் என்னோட எய்ம் ஓகேவா. பட் ஆனால் இந்த இடத்துல நினச்சேன் அப்படின்னா நான் வந்து 12 காலம் பிரிக்கலாம் லைக் இந்த மாதிரி. ஸோ இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 6 9 அதுக்கப்புறம் வந்து 12. ஸோ இந்த மாதிரி வந்து என்னால் 12 காலம்ஸை ஒரே பேஜ்லேயே வந்து 12 காலம் என்னால் பிரிக்க முடியும். ஆனால் இப்போதைக்கு நம்ம இன்னும் இதுக்கான சிஎஸ்எஸ் வந்து எழுதலை. ஸோ அதனால வந்து பேஜில் எப்பயும் போல் அது கீழே கீழே தான் வந்து வந்திருக்கும். ஸோ இது எப்படி நான் வந்து 12 காலமாக பிரிக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து ரோன் போட்டேன்னா இது 12 காலமாக பிரிக்கலாம் சொல்லிட்டுலாம். ஸோ இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து கால் அப்படின்ற ஒரு கிளாஸை வந்து போகணும். ஸோ கால்னு போடும்போது எங்கேயுமே கால். ஸோ இதை மட்டும் நான் ஓகே நான் போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் இப்போதைக்கு தூக்கிறேன். ஸோ அப்படின்றப்போ இங்கே வந்து நம்ம ஒரு 12 காலம் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து 12 காலமாக பிரிஞ்சிருக்கு தெரியுதா. ஸோ 12 செக்ஷனாக வந்து இங்கே வந்து பிரிஞ்சிருக்கும். ஸோ பட் ஆனால் நம்ம மோஸ்ட்டாக இந்த மாதிரி 12 பிரிக்க மாட்டோம். யூஸ்வலாக நம்ம பிரிக்கிறது 2 செக்ஷனாக இருக்கும். இங்கே சம்திங் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், இங்கே சம்திங் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ஆர்எல்ஸ் வந்து 3 காலமாக இங்கே சென்டரில் ஐ மீன் லெஃப்ட்டு ரைட்டு மிடில். ஸோ அந்த மாதிரி விஷயம் இருக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு இது மற்ற எல்லாத்தையுமே நான் தூக்குறேன். இதை மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்படி வச்சுக்கும்போது இந்த எண்டில் வந்து வந்திருக்கு இல்லையா. ஸோ இது வந்து இந்த எண்ட்லேருந்து ஆரம்பிக்குது, இந்த எண்ட்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து ஏதோ ஒரு கண்டென்ட்டாக இருந்தாலும் இந்த எண்டில் இருக்க லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ்க்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கிளாஸில் போயிட்டு கண்டெய்னர் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணும். ஸோ கண்டெய்னர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து ஸ்பேஸ் வந்து விட்டுருக்கும். இதோட என்ன எக்ஸாக்டாக கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஐ மீன் கண்டெய்னருக்கு என்ன கிளாஸாக இருக்கும், ஸ்பேஸ் எப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து விட்டாங்க அப்படின்னு சும்மா பார்த்துக்கணும்னா நம்ம இங்கே போயிட்டு கண்டெய்னரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வித் வந்து 1302 பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஆட்டோ ஐ மீன் மார்ஜின் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஆட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பூட் ஸ்டாப் வந்து அவங்க எழுதியிருக்காது. இன்கேஸ் நம்ம இந்த பூட் ஸ்டாப்லாம் இன்க்ளூட் பண்ணால் வெறும் கண்டெய்னர்னு போட்டால் ஒன்றுமே வந்து வந்திருக்காது. ஸோ பூட் ஸ்டாப் வந்து இந்த மாதிரி நீங்கள் கண்டெய்னர் ஒரு கிளாஸ் போடுங்க. அந்த கிளாஸ்க்கு வந்து நான் வித் வந்து இவ்வளோ செட் பண்ணியிருக்கேன், மார்ஜின் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து இவ்வளோ செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து டிஃபால்ட்டாக ஒரு கிளாஸ் கொடுக்குறோம். ஸோ நம்ம ஆட் பண்ண உடனே நம்ம வந்து ஸ்பேஸ் வந்து விட்டுரும். ஸோ இல்லைனா அந்த ஸ்பேஸ் விடுறதுக்கு நம்ம வந்து மேனுவலாக நம்ம போயிட்டு இதுக்கு ஒரு சிஎஸ்எஸ் வந்து எழுதிட்டு இருப்போம். ஸோ இந்த ஸ்பேஸ் விடணுன்றதுக்காக. ஸோ இப்போ கண்டெய்னர் போட்டால் டிஃபால்ட்டாக அந்த ஸ்பேஸ் ஸோ ஓவர் பண்ணி பார்க்கும்போதே தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கா, ஆரஞ்சு கலர்னா மார்ஜின் அந்த க்ரீன் கலரில் இருக்கா, இந்த இடத்துல லைட்டாக க்ரீன் இருக்கும். ஸோ க்ரீன்னா வந்து உள்ளே வந்து கொஞ்சம் பேடிங்கும் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதில் நம்ம போய் பார்த்தோம்னா தெரியும். ஸோ லைட்டாக வந்து ஸோ இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸான மெத்தடில் கொடுக்குறது, அந்த இந்த வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்குறது.
ஸோ அதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்ல. ஸோ நார்மலா இது மட்டும் பார்ப்போம். ஸோ ரோல வந்து பார்த்தோம்னா, இங்க தான் நம்ம ரோ இருக்கு. ஸோ இங்க ஸ்பேஸ் விட்டு ரோ வந்துருச்சு. ஸோ ரோல 3 காலம் இருக்கு. ஸோ ஓவர் பண்ணும்போது வந்து அந்த காலம் தெரியுது. ஸோ கால் அப்படின்னு போட்டோம்னா, ஈவனா வந்து டிவைட் பண்ணும். ஸோ கால் அப்படின்ற கிளாஸ் என்னன்னா, ஈவனா டிவைட் பண்ணும். எதை ஈவனா டிவைட் பண்ணணும்னா, இங்க 12 காலம்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம வந்து ரோ அப்படின்னாலே 12 காலம். ஸோ இதோட பேரண்ட்ல போய் பார்க்கும். ரோ இருக்கா? ரோ இருந்துச்சு அப்படின்னா, ஸோ என்ன எவ்வளோ காலம்ஸ் இருக்கோ அதை ஈவனா டிவைட் பண்ணிக்கோ. ஃபார் அது கிட்டத்தட்ட ஈவனா டிவைட் பண்றத விட, ஆ 3 பேரும் வந்து லைக் டிஸ்கஸ் பண்ணிக்கும். லைக் 3 இங்கேயும் காலம், இங்கேயும் காலம், இங்கேயும் காலமா. ஸோ அப்போ 3 பேருமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, ஸோ எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதை டிவைட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இல்ல எனக்கு வந்து நம்ம சில கேசஸ் இருக்கும்ல. இப்ப இங்க வந்து எனக்கு ஈவனா தேவையில்ல. நடுவுல மட்டும் எனக்கு நெறைய ஸ்பேஸ் வேணும். லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்து மீதி இருக்க ஸ்பேஸ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து எடுத்துக்கோங்க. நடுவுல வந்து எனக்கு ஃபிக்ஸடா வந்து இவ்வளோ ஸ்பேஸ் வேணும். மீதி இருக்க ஸ்பேஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் எடுத்துக்கோங்க. ஸோ கால் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாரியா. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்ல வந்து லைக் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக நம்ம கால வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ இன் பிட்வீன்ல வந்து எனக்கு வந்து ஃபிக்ஸடான ஒரு சைஸ் கொடுக்கணும். எனக்கு வந்து ஃபிக்ஸடா வந்து எனக்கு நெறைய ஸ்பேஸ் வேணும் இன் பிட்வீன்ல. அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நான் சொன்ன மாரி தான். இப்போ ரோல வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, கால் 12ன்னு யூஸ் பண்ணியிருக்காங்களா? ஸோ கால் 12னா, இப்போ நினைச்சா வந்து இப்போ நான் இதுக்கு என்ன யூஸ் பண்றேன், எனக்கு வந்து வந்து ஒரு 6 காலம் வேணும் அதுல. ரிமைனிங் வந்து எவ்வளோ இருக்கும்? இப்போ இதுக்கு நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா 6 காலம் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ரிமைனிங் வந்து எவ்வளோ இருக்கும்னா, இன்னொரு 6 காலம் இருக்குமா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் மட்டும் 6 காலம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிமைனிங் வந்து 6 காலம் வந்து நீங்க பாதி பாதியா டிவைட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா இது வந்து 3 காலம் எடுத்துக்கும். இந்த ஒரு விஷயம் வந்து 3 காலம் எடுத்துக்கோ. லைக் இது வந்து 3 எடுத்துக்கும். அண்ட் வந்து லாஸ்ட்டா இருக்கிறது வந்து 3 எடுத்துக்கும். ரிமைனிங் 3 வந்து அது எடுத்துக்கும். ஸோ இன் பிட்வீன்ல இருக்கிறது மட்டும் 6 இருக்கும். ஸோ ஐஃபன் 6 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, இன் பிட்வீன்ல இருக்கிறது மட்டும் 6 எடுத்துக்கோ. ஸோ தெரியுதா இந்த இடத்துல ஸ்பேஸ் எடுக்கிறது. ஸோ நம்ம சில கேசஸ் நம்ம ஏதாவது டிசைன் பண்றோம் அப்படின்னா, அந்த மாதிரி சில இது வரும். ஸோ லைக் இன் பிட்வீன்ல இருக்கிறது மட்டும் எனக்கு நிறைய ஸ்பேஸ் வர மாதிரி இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அப்போ நம்ம இந்த டைம்ல இந்த மாதிரி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆர்எல்ஸ் நம்ம ஸ்டார்டிங்ல எனக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் வேணும். ஒரு 5 யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஸோ இங்க வந்து என்ன இருக்கு? ஸோ இது வந்து 5 யூஸ் பண்ணிரும். இது வந்து 6 யூஸ் பண்ணிரும். ஸோ அப்போனா டோட்டலா எவ்வளோ? 5 + 6 வந்து 11 யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிறது 1 தான். அந்த 1 தான் வந்து இது வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம மேனுவலா போயிட்டு நம்ம இப்போ 1 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ண அவசியமே இருக்காது. ஸோ இப்போ 5 எடுத்துக்கிச்சு அப்படின்னா, இப்போ இது 6 எடுத்துக்கும். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 1 தான் இருக்கு. ஸோ அது வந்து இந்த கால் கால் அப்படின்னு போட்டோம்னா, அது ரிமைனிங் வந்து 1 எடுத்துக்கும். இல்ல இப்போ சம் கேசஸ் இருக்கும். இல்ல எனக்குமே வந்து 5 தான் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 5 யூஸ் பண்ணல. இப்போ இதுவும் சொல்லுது. இல்ல எனக்குமே 5 தான் வேணும். அது எப்படி நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இது இன் கேஸ் இப்போ நான் இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல போறேன்னு வச்சுக்கோங்க. அப்போனா இதோட கவுண்ட் வந்து எக்ஸீட் ஆகுதுல்ல. இப்போ நம்ம ஒரு ரோல வந்து எவ்வளோ இருக்குன்னா, நம்ம வந்து 12ன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ நம்ம இங்க ஆட் பண்ணும்போது இங்க 5 இருக்கு. இங்க 6 இருக்கு. ஸோ டோட்டலா வந்து 11 வந்துருச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு 5னா அந்த ரோல வந்து அதால வச்சுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுதுன்னா, அப்போ 1 ஸ்பேஸ் தான் இருக்கு. என்னால வந்து இந்த 5 வந்து வச்சுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணா ஆட்டோமேட்டிக்கா கீழ நியூ ரோல போயிடு. நியூ ரோல போயிட்டா உனக்கு வந்து திரும்பி ஒரு 12 ஸ்பேஸ் இருக்கும். அந்த 12 ஸ்பேஸ்ல நீ வந்து இந்த 5 வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஐ மீன் நீ அந்த இடத்துல போயிட்டு நீ ஆக்குபை ஆயிக்கோன்னு சொல்றான். ஸோ அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 5 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 6 இருக்கும். ஸோ அந்த 1 வந்து அந்த ஆக்குபை ஆகல. எப்பயும் போல அந்த இடத்துல அப்படியே இருக்கு. ஸோ இந்த ரிமைனிங் இருக்க அந்த 5 வந்து இந்த இடத்துல வந்து ஆக்குபை ஆகும். அதாவது நம்ம 4 போட்டோம்னா இன்னுமே தெரியும். 4 போட்டோம்னா கொஞ்சம் இந்த இடத்துல வந்து தெரியும். ஸோ ஒரு ரோ அப்படின்னா 6 காலம் தான் இருக்கும். அதை நீங்க எப்படியாச்சும் ஈவனா நம்ம டிவைட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு இன்கேஸ் அதை விட எக்ஸீட் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது நெக்ஸ்ட் ரோல வந்துடும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. கண்டெய்னர், ரோ, அதுக்கப்புறம் வந்து கால். ஸோ நார்மலா வெறும் கால் அப்படின்னு போட்டோம்னா ஈவனா ஐ மீன் ரிமைனிங் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ எடுத்து. ஸோ லைக் இப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எதுவுமே போடலையா. ஸோ எதுவுமே போடாதனால ரிமைனிங் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குமோ அதை வந்து அது எடுத்துக்கும். லைக் இப்போ பாத்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கண்டெய்னர், அதுக்கப்புறம் ரோ தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் காலம். கால்னா வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஈவனா டிவைட் பண்ணிக்கும். இல்ல எனக்கு ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஐஃபன் போட்டு நம்ம எவ்வளோ எவ்வளோ வரைக்கும் மென்ஷன் பண்ணலாம், 1ல இருந்து நம்ம நினைச்சா 12 வரைக்கும் மென்ஷன் பண்ணலாம். ஈவன் நம்ம 12 கூட மென்ஷன் பண்ணலாம். 12 இன்ச்சஸ் நான் ஃபுல் ஸ்பேஸுமே நான் எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் வரவங்களாம் அடுத்தடுத்த லைன் போய்க்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12னா இது 12 ஃபர்ஸ்ட்ல இருக்க அளவு வந்து இப்போ ஃபுல் ஸ்பேஸ் எடுத்துக்கிச்சா, அடுத்த இருக்க அளவு வந்து 6 ஸ்பேஸ். லைக் இது தெரியுதா? இந்த இது இது வந்து செகண்ட்ல இருக்கு. என்னாச்சு? லீவ் ஆயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ செகண்ட்ல இருக்கிறது 6 ஸ்பேஸ் எடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்து ரிமைனிங் இருக்கிறது வந்து இங்க நம்ம வெறும் கால்னு போட்டனால ரிமைனிங் எவ்வளோ இருக்கோ அது எல்லாமே எடுத்துக்கிச்சு. ஸோ தெரியுதா? ஆர்எல்ஸ் இதை நம்ம வந்து திரும்பி 3ன்னு போட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஸ்பேஸ் மட்டும் எடுத்திருக்கோம். ஸோ திஸ் இஸ் வாட் ரோ, காலம் அண்ட் வந்து அதில் வந்து எப்படி நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இது வந்து முடிச்சு. ஸோ நெக்ஸ்ட் இது கற்றுக்கிட்ட இதை வச்சு நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம தெரிய வேண்டியது என்னன்னா பிரேக் பாயிண்ட்ஸ். ஏன் பிரேக் பாயிண்ட்ஸ்க்கு நம்ம நெக்ஸ்ட் போகிறோம்? ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த ஒரு விஷயமே வந்து எங்கே இருந்திருக்கோம் அப்படின்னா
காலம்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் பாயிண்ட்ஸ் கத்துக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் காலம்ஸ். ஸோ இது கொஞ்சம் நம்ம எப்படின்னா இந்த ஆர்டர்ல போனாலே okay தான். இப்போ பிரேக் பாயிண்ட்ஸ் கத்துக்கிட்டு, ஏன்னா ஸ்டார்டிங்ல பிரேக் பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன பிரேக் பாயிண்ட்ஸ் அப்படின்றது புரியாம இருக்கும். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் நான் ரோ காலம் பிரிச்சுட்டு, ஸோ பிரேக் பாயிண்ட்ஸ் வந்து எங்க நம்ம அப்ளை பண்ண போறோமோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டேன். ஸோ இவங்களோட ஆர்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆர்டர்ல தான் பார்க்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. பிகாஸ் இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல கொடுத்துருப்பானு. பட் நம்ம யூசேஜ் வந்து வேற மாதிரி இருக்கும். நம்ம திடீர்னு வந்து நம்ம கரோசல் யூஸ் பண்ணுவோம், திடீர்னு கார்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால இதுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி ஆக்சுவலி இங்கேயுமே ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் தான் கொடுத்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டெய்னர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், நெக்ஸ்ட் வந்து காலம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து பிரேக் பாயிண்ட்ஸ் அப்படின்னா, இப்போ இது வந்து இப்போ 12 காலம்ஸ்னு சொன்னேன்ல. ஸோ இதுவே வந்து நம்ம மீடியா கொரி யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம மொபைல் ஸ்க்ரீனுக்கு எழுதுறது ஓகே. பட் ஆனால் பூட் ஸ்டாப்ல நம்ம எப்படி நம்ம மொபைல் ஸ்க்ரீனுக்கு எழுத போகிறோம்? ஏன்னா இப்போ நார்மலாக அப்படி பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்ம எப்படி மொபைலில் பார்க்க மாட்டோம்ல. ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே அந்த பழைய லேஅவுட்டே போகலாம். இங்கே வந்து நான் இப்போ சரி நான் முன்னாடி கால்லாம் போட்டோம்ல. இப்போ நம்ம வந்து நான் ஈவனாக டிவைட் பண்ணுறேன். 4 4 4 அப்படின்னா நான் இது வந்து 4 எடுத்துக்கிச்சு, இதுவும் 4 எடுத்துக்கிச்சு. ஸோ 8, இதுவும் 4 எடுத்துச்சு 12. ஸோ இது மூணுமே வந்து ஒரே ஒரே ரோல ஈவனாக டிவைட் பண்ணிடுச்சு. பட் ஆனால் இது நம்ம மொபைல் வியூவில் சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஒரு விஷயம் வந்து சென்டரில் இருக்கணும், இந்த விஷயம் அதுக்கு கீழே வரணும், இந்த ஒரு விஷயம் வந்து அதுக்கும் கீழே வரணும். ஸோ ஆனால் இப்போ மொபைல் வியூக்கு நான் சேஞ்ச் பண்ணி செக் பண்ணுறேன் அப்படின்னா அது அந்த மாதிரி இருக்காது. அப்பயுமே வந்து என்ன பண்ணுன்னா அப்பயுமே ரோ 12 தான் இருக்கும். அப்போ வந்து அதுக்கேற்ற அந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து டிவைட் ஆகிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ தான் வந்து இந்த பிரேக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகணும். பிரேக் பாயிண்ட்ஸ் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்க்ரீனில் வந்து அது என்னவா ஆக்ட் ஆகணும், மொபைல் ஸ்க்ரீனில் என்னவா ஆக்ட் ஆகணும், அதாவது நம்ம மீடியம் டிவைஸில் என்னவா ஆக்ட் ஆகணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். நம்ம மீடியா கொரியில் அதை நம்ம பிக்சல் வைஸ் வந்து அட்டு மீடியா அந்த ஸ்க்ரீன் ஒரு போட்டு நம்ம மேக்ஸ் வித் மின் வித் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல நம்ம எப்படி போடும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம எஸ்எம், எம்டி, எல்ஜி, எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல். ஸோ இதில் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ட்ரிபிள் எக்ஸ்எல் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ட்ரிபிள் எக்ஸ்எல் தென் இந்த 1400 பிக்சல் மேலே 1400னா கிட்டத்தட்ட நம்ம டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் மாதிரி வரும். ஆக்சுவலி இதுவே வந்து இந்த ஸ்க்ரீனே 1100 1200 ஐ திங்க். ஸோ 1400னா கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய ஸ்க்ரீன். ஸோ மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம மொபைல் வியூக்கு எப்படி மாற்றணும், அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக இந்த ஒரு டெஸ்க்டாப் இருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரீனுக்கு வந்து நம்ம எப்படி மாற்றணுன்றதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணுமா. ஸோ அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மால்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது வந்து இதை நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லெஸ் தென் வந்து 766 பிக்சல், லெஸ் தென் 700 சொல்கிறோம் 576 பிக்சலா. ஸோ இங்கே நம்ம மொபைல் வியூ கன்வெர்ட் பண்ணுறோம். மொபைல் கன்வெர்ட் பண்ணி இங்கே பிக்சல் நம்ம செக் பண்ணுறோம். இங்கே இந்த 640 விட்டுருங்க, இது வந்து வேறு, இதுதான் வந்து அந்த வித், இது வந்து ஆக்சுவலி ஹைட் இது. ஸோ அதனால் 360 தான் இங்கே இருக்குது. ஸோ 360ன்றது என்னன்னா 576ஓட கம்மி தான். இங்கே நம்ம எஸ்எம் போனோம்னா 576ஓட அதிகம்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ்எம் நீங்கள் ஏதோ மென்ஷன் பண்ணி எழுதுறீங்க அப்படின்னா 576ஓட அதிகம். அப்போனா இது வந்து மொபைல் கிடையாது. இங்கே எம்டின்னு பார்த்தா இது 700 மேலே. ஸோ இதுவும் மொபைல் கிடையாது. எல்ஜி வந்து 992, இதுவும் மொபைல் கிடையாது. ஸோ அப்போ இங்கே பார்த்தோன்னா இதுதான் வந்து 576ஓட கம்மியானதுன்னா நீங்கள் எதுவுமே போட நன்னுன்னு சொல்லி போட்டிருக்கான். நீங்கள் எதுவுமே போடாம மாட்டீங்கன்னா 576ஓட கம்மியான டிவைஸு அப்படின்னு வந்து அர்த்தம். அப்படின்னா அப்போ நம்ம இதுதான் வந்து மொபைலுக்கு நம்ம வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சுவலி நம்ம சில விஷயம் வந்து இந்த ஐஃபோன் 4 இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, இதோட மீனிங்கே வந்து ஆக்சுவலி நம்ம மொபைலுக்கு தான் எழுதியிருக்கோம். இந்த மொபைலுக்கு இன் சென்ஸ் இது மொபைலுக்கு மீடியம் டிவைஸ்க்கு அண்டு ஐ மீன் இது என்னன்னா அந்த இந்த மொபைலுக்கு அண்ட் எஸ்எம்க்கு, எம்டி, எல்ஜி, ஸோ இது எல்லா டிவைஸ்க்குமே வந்து நம்ம வெறும் ஐஃபோன் 4 அப்படின்னு போட்டோம்னா இது வந்து எல்லா டிவைஸ்க்குமே இது டிஃபால்ட்டாக அப்ளை ஆகிடும். ஐ மீன் நம்ம எதுவுமே போடாமல் விட்டோம் கால் 4னு போட்டோம்னா applies call for all the device. பட் ஆனால் நமக்கு அப்படி ஆகக்கூடாது. அதனால தான் இப்போ நம்ம என்ன ஆச்சு அப்படின்னா இங்கே ஏன் இது அப்ளை ஆனதுக்கு ரீசன் வந்து அதுதான். இப்போ நம்ம வெறும் கால் 4னு போட்டனால இது எல்லா டிவைஸுமே கால் 4னு நினச்சிக்கிட்டு மொபைலுக்குமே வந்து சரி ஓகே நான் காலம் 4, இது வந்து டோட்டலாக வந்து 12, நான் வந்து காலம் 4 எடுத்துக்கிறேன். ஸோ வந்து ஒன்று வந்து காலம் 4 எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆயிருக்கு. பட் ஆனால் நம்ம என்ன சொன்னோம்னா இது வந்து மொபைலுக்கு வந்து எனக்கு வந்து காலம் 4ன்றது ஓகே. பட் இப்போ என்னன்னா எனக்கு இது சாரி மொபைல் காலம் சொல்கிறேன் பாரு, மொபைலுக்கு வந்து எனக்கு காலம் 12ஆக இருக்கும். லைக் இப்போ எப்படின்னா 12 எப்படி போட்டேன்னா 12ஆக இருக்கும். பட் ஆனால் எனக்கு டெஸ்க்டாப் வரும்போது எனக்கு என்னன்னா 12ஆக இருக்கக்கூடாது. இங்கே வந்து 12ஆக இருக்கல, 12ஆக இருக்கக்கூடாது. ஆஸ் யூஷுவல் வந்து ஐஃபோன் 4ஆக இருக்கும். அப்போ நான் வந்து ஒரு தடவையும் சேஞ்ச் பண்ணேன். இங்கே போயிட்டு நான் இப்படி சேஞ்ச் பண்ணிட்டா இருக்க முடியும். ஸோ இப்படி வந்து சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு என்ன வந்து அதுக்கு தான் வந்து பிரேக் பாயிண்ட். ஸோ இதில் வந்து என்னன்னா இங்கே நம்ம கொஞ்சம் ஒத்து பார்த்தோம் அப்படின்னா எல்ஜிக்கு தான் வந்து 992ஓட கொஞ்சம் அதிகம். இது வந்து எக்ஸலுக்கு வந்து 1200 பிக்சலோட அதிகமாக இருக்கும். ஸோ மேபி அதில் ஏன்னா சில லேப்டாப் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், சில லேப்டாப் பெருசாக இருக்கும். ஸோ அதனால நம்ம எல்ஜியை டார்கெட் பண்ணாலே மோஸ்ட்டாக டெஸ்க்டாப், இதுக்கு மேலே அப்படின்னாலே
இந்த பிக்சல்லேருந்து இதுக்கு மேலே எவ்வளவா இருந்தாலும் 1200 இருந்தாலும் சரி 1400 இருந்தாலும் சரி. ஸோ எல்ஜிக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயம் எழுதணும் அப்படின்னா அது எக்ஸலுக்கும் அப்ளை ஆகும், டபுள் எக்ஸலுக்கும் அப்ளை ஆகும். ஸோ அதனால நம்ம வந்து இப்போதைக்கு எல்ஜிக்கு எழுதினாலே இப்போதைக்கு இந்த டெஸ்க்டாப்க்கு இல்லை அதுக்கு மேலே இருக்க டிவைசஸ்க்கு வந்து செட் ஆகும். ஸோ அது எப்படி நான் இப்போ எல்ஜிக்கு மட்டும் நான் வந்து காலம் 4 வைக்கிறேன்னா, இந்த காலம் 4 எல்ஜியில் ஐஃபோன் 4 போட்டோம்னா இப்போ வந்து டெஸ்க்டாப்க்கு மட்டும் இதை ஐ மீன் 4ஆ இருக்கும். இப்போ மொபைலுக்கு வந்து 4ஆ இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அப்போ நம்ம மொபைலுக்கு என்ன பண்ணோம், மொபைலுக்கு எனக்கு 12ஆ இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம். ஸோ இப்போ மொபைலுக்கு 12, இது வந்து லார்ஜ் டிவைசஸ்க்கு வந்து 4ஆ இருக்கும். ஸோ மொபைல் அப்படின்னா இங்கே நம்ம ஸ்பெசிஃபிக்காக லார்ஜ் டிவைஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே நம்ம என்ன சொல்றோம், வெறும் கால் போட்டோம்னா இது அப்ளைஸ் கால் ஃபார் ஆல் தி டிவைஸ்ன்னு சொல்லலாம்ல. ஸோ அப்படின்னா என்ன பண்ணோம், இது எல்லா டிவைசஸ்க்கும் கால் ஃபார் அப்ளை ஆகும். அதே மாதிரி இப்போ கால் 12னா எல்லா டிவைசஸ்க்கும் கால் 12 வந்து அப்ளை ஆயிடுச்சு. இப்போ கால் 4ன்றது வெறும் ஸ்பெசிஃபிக்காக அந்த லார்ஜ் டிவைசஸ்க்கு மட்டும்தான் கால் 4. அப்போனா இங்கே என்ன ரீசன், இப்போ நம்ம எழுதுனதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, கால் 12ன்றது எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆயிருக்குன்னா மொபைலு, ஸ்மால் டிவைஸு, அதுக்கப்புறம் எம்டி, இது எல்லாத்துக்குமே வந்து கால் 12 அப்ளை ஆயிடுச்சு. ஈவன் தோ நம்ம எஸ்எம் எம்டி நம்ம இங்கே போடவே இல்லை, போடாமலே வந்து இது அப்ளை ஆயிருக்கு. ஏன்னா இப்போ கால் 12 வந்து எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். வெறும் கால் போட்டோம்னா எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். பட் இப்போதைக்கு இது அப்ளை ஆயிருக்கு. பட் ஆனால் ஏன் எல்ஜிக்கு எக்ஸலுக்கு வந்து அப்ளை ஆகலை அப்படின்னா, நம்ம இங்கேயே வந்து பிரேக் பண்ணிட்டோம். அதனால தான் பிரேக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் வருது. இங்கே பிரேக் பண்ணியிருந்தாலும் எல்ஜிக்கு வந்து 4. அப்போ இது என்ன மீன்னா, எல்ஜிக்கு வந்து 4 அப்படின்னா இப்போ நான் எல்ஜிக்கு, எக்ஸலுக்கு, டபுள் எக்ஸலுக்கு, ஸோ இதுக்கெல்லாம் நான் பிரேக் பண்ணி கால் 4ஆ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் கேட்கலாம், இங்கே எக்ஸல் நான் மென்ஷனே பண்ணவே, அது எப்படி எக்ஸல் கன்ஸ்னா, இது ஆஸ் யூஷுவல் எல்ஜின்னு போட்டோம்னா அதுக்கு மேலே என்னென்னலாம் இருக்கோ அது டிஃபால்ட் அப்ளை ஆகும். இங்கே வெறும் கால் 12 போட்டோம்னா அதுக்கு மேலே என்னென்னலாம் இருக்குது, மொபைலு, எஸ்எம், எம்டி, இதோட ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா எல்ஜிக்கு வந்து நம்ம எழுதிட்டோம்னால இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எழுதிருக்கோம்னா இதுக்கப்புறம் இது வந்து அப்ளை ஆகும். ஸோ இதை நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்கு இதை நம்ம இப்போ அப்படியே செட்டாக வந்து காப்பி பண்ணி இதை காப்பி பண்ணி அப்படிங்க பேஸ்ட் பண்ணுறேன். இதையும் காப்பி பண்ணி அப்படிங்க பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நான் டெஸ்க்டாப்பில் பார்க்குறேன். ஆஸ் யூஷுவல் வந்து எல்ஜி 4ன்னு போட்டிருக்கனால இது வந்து லார்ஜ் டிவைஸில் வந்து இந்த மாதிரி 4 டிவைட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் இதில் பார்க்கும்போது ஜூம் பண்ணுறேன், ஆக்சுவலி ரெஃப்ரெஷ் பண்ணோம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணால் இப்போ வந்து இது வந்து 12 இருக்குது. இப்போ நான் டெஸ்க்டாப் பார்க்கும்போது இங்கே 4 இருக்குது. ஸோ நம்ம நினச்சது வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வேணா ஸ்பெசிஃபிக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 12 இருக்குது. இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மீடியம் டிவைசஸ் எனக்கு அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லைல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே இருக்குது டெஸ்க்டாப், நான் வந்து கொஞ்சம் 75K டெஸ்க்டாப்க்கு அப்புறம் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் மீடியம் டிவைஸ் வந்தோடனே எனக்கு ஃபுல் ஸ்க்ரீனாக வருதுல்ல, ஃபுல் ஸ்க்ரீனாக வரதில்லை. ஏன்னா இப்போ 3ஆ இருக்குது 2ஆ கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் 1ஆ வந்தால் ஓகே, அது வந்து கரெக்டாக இருக்கும்ல. 3ஆ இருக்குது டேரெக்டாக வந்து டக்குன்னு ஒரே காலமாக வருது. ஐ மீன் இந்த 800லேருந்து மொபைல் வரைக்குமே ஒரே காலமாக இருக்குது வேணாம் அப்படின்ற மாதிரி தான் தோணும் நம்ம. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 காலமாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 காலமாக வர்றதானே ஒரு அந்த அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா இப்போ சம்டைம்ஸ் இந்த டேப்லலாம் பார்த்தோம்னா என்ன திடீர்னு இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு, ஏன்னா இந்த சின்ன பாக்ஸ் வந்து திடீர்னு அந்த டேப்ல பார்க்கும்போது பெருசாக இருக்கும்போது அது நமக்கே ஒரு மாதிரியா இருக்கும். மொபைலில் பார்க்கும்போது அது நமக்கு தெரியாது, டேப்ல இவ்வளோ பெருசாக இருக்கும்போது. ஸோ நம்ம ரெண்டாக பிரிக்கிறது தான் நல்லது. ஸோ அப்போ என்னன்னா, இப்போ நான் இங்கே பிரேக் பண்ணுறேன். இப்போ இது ஃபுல்லாக எனக்கு போக வேணாம், வெறும் இந்த எஸ்எம் வரைக்கும் போனால் போதும். இந்த மீடியம் டிவைஸ்க்கு வந்து நம்ம தனியாக இருக்கும். ஸோ இதுக்கு இன்பிட்வீனில் நான் என்ன பண்ணுறேன்னா, கால் வந்து எம்டிக்கு வந்து இப்போ 6ன்னு மாற்றுறேன். 6ன்னு மாதம் இப்போ எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகும்னா, இங்கே வந்து இப்போ எம்டிக்கு மட்டும் அப்ளை ஆகும், எல்ஜி எக்ஸலுக்கு வந்து அப்ளை ஆகாது. ஏன்னா எல்ஜிக்கு நான் இங்கே எழுதிட்டேன். ஒருவேளை இப்போ நான் எழுதலை அப்படின்னா எல்ஜிக்கும் அப்ளை ஆகும், எல்ஜி எக்ஸல் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். பட் இங்கே எழுதிட்டேன்றனால இப்போ நான் இதை வந்து நான் இப்போ இங்கே போட்டேன் அப்படின்னா, ஸோ கால் 12 எதுக்குன்னா மொபைலுக்கு, எஸ்எம்க்கு, எம்டிக்கு வராது. எம்டி வந்து இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். எஸ்எம் வரையும் தான் வந்து 12 வந்து அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் வந்து எம்டிக்கு வந்து இப்போ நான் 6ன்னு சொல்லிட்டேன். 6ன்றனால இப்போ 6 இங்கே வந்து 6 காலம் அப்ளை ஆகும். ஸோ இதை நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன், இதையும் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து 3 காலமாக இருக்கிறது இங்கே வந்து 2 காலமாக டிவைட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து 2 காலமாக இருக்கிறது வந்து 3 காலம், சாரி, இங்கே வந்து 1 காலமாக இருக்கும், இங்கே வந்து 2 காலமாக இருக்கும், இங்கே வந்து 3 காலமாக இருக்கும். ஸோ அதை நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஸோ சேஞ்ச் ஆயிருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 3 காலமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எம்டின்றது நம்ம இங்கே எம்டின்றது 768லேருந்து 92 992 வரைக்கும். ஸோ அப்படின்றப்போ நம்ம 992 கீழே வந்துட்டோம் அப்படின்றனாலே இது வந்து ஒரு டபுளாக மாதிரி கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 768 நம்ம கீழே போயிட்டோம் அப்படின்னா எஸ்எம் தானே அர்த்தம். ஸோ எஸ்எம்மில் வந்து நமக்கு 1ஆ இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்கோம் எஸ்எம். ஸோ இல்லை ஈவன் எனக்கு எஸ்எம்லையுமே சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக எஸ்எம்க்கு தனியாக எழுதலாம். ஸோ திஸ் இஸ் வாட் பிரேக் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து காலம் விரித்து அதில் வந்து எழுதுவாங்க.
ஸோ இதில் நம்ம ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்போம் இல்லையா, ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து சும்மா அப்ளை பண்ணி பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி இருக்கிறத விட்டுட்டு task. ஓகே, ஸோ இதில் எதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இதில் டாஸ்க் இருக்குது. இதில் டாஸ்கில் ஏதாச்சும் ஒரு டாஸ்க் 6 ஓப்பன் பண்ணும். இதை வந்து டாஸ்க் 6ல் எதுவுமே இல்லையா? லோட் ஆக லேட் ஆகுதா? டாஸ்க் 5 போவோம். ஓகே, பண்ணலாம். சில டாஸ்க் நானே பண்ணியிருப்பேனே. டாஸ்க் போய் பாலாஜி போகலாம். ஓகே சரி, ஓகே இந்த டாஸ்க்கு எப்படி இருக்கு சேமா? ஏதோ டாஸ்க் ரீரைட் பண்ணி பண்ணியிருப்பானே. எங்க இருக்குன்னு தெரியல. சரி ஓகே, நம்ம இதை பார்ப்போம். சஜன், நீங்க என்ன டாஸ்க் பண்ணியிருந்தீங்க? நீங்க பூட் ஸ்டாப் வச்சு ஒரு டாஸ்க் பண்ணு சொன்னீங்களே. இல்ல பூட்ஸ்ட்ராப் வச்சு டாஸ்க் பண்ணல. ஓ, சும்மா ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? ஜஸ்ட் சும்மா அது எப்படி அப்படிங்கறத ரிவைஸ் தான் பண்ணி பார்த்தேன். டாஸ்க் பண்ணல. சரி ஓகே ஓகே. ஸோ நம்ம ஏதாச்சும் சின்னதாக ஒரு டாஸ்க் பண்ணலாம் பார்த்தா. டாஸ்க்லாம் நான் எங்கே போட்டேன் எனக்கு ஞாபகம் இல்லை. இது பூட்ஸ்ட்ராப்பா? இல்லை, நம்ம நார்மலாக சில டாஸ்க் பண்ணியிருப்போம் இல்லையா? நான் சில இது வந்து இப்போ நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் நான் சில இது அதை மாடிஃபை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில இது பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அப்ரோச் அதெல்லாமே ஆக்சுவலி அது எங்கே காணணும்? அப்ரோச்லையா? அப்ரோச்ல ஏதோ 1 2 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது நான் தெரியல, ஓப்பன் பண்ணுறேன் என்ன இருக்குன்னு தெரியல. சரி ஓகே, இது வந்து நார்மலாக ஆல்ரெடி பண்ணது. ஸோ இது வந்து நார்மலாக HTML CSS வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணது. ஸோ இதில் வந்து பூட்ஸ்ட்ராப் எதுவுமே வந்து இன்க்ளூட் பண்ணல. பட் ஆனால் இது மீடியா கொரிலாம் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ HTML CSS மீடியா கொரி, ஸோ அது இன்க்ளூட் ஆயிருக்கனால இப்போ ஸோ வந்து கரெக்டாக அந்த லே அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி, லைக் ஒரு ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த டெஸ்க்டாப்பில் இது 3 காலமில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மீடியம் டிவைசஸ்க்கு வரும்போது 2 காலம், அதுக்கப்புறம் வந்து 1 சிங்கிள் காலமில் இருக்கும் மொபைலுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே. ஸோ இது வந்து மீடியா கொரி வச்சு இங்கே பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து மீடியா கொரிலாம் யூஸ் பண்ணி, ஸோ அந்த கிரிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு காலம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மீடியா கொரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயே வந்து கூட எடிட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, as usual செக்ஷன் அப்படின்றது ஒரு மெயின் தான். ஸோ இதில் வந்து காலம் அப்படின்னா இதுதான். இப்போ நம்ம வந்து கால்னு போட்டோம் இல்லையா? ஸோ அது வந்து யார் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், தேர்ட் கால்.
ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து ரோ அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணோம். ஸோ இங்கே இது நான் எதை சொல்கிறேன்னு தெரியல. ஸோ இங்கே வந்து ரோன்ற ஒரு விஷயம் வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த 3 காலம் வந்து பிரிச்சிருக்கோம்ல. ஸோ இதுக்குள்ளே சில கண்டென்ட் வந்து எழுதுறோம். ஸோ அது வந்து எதுனா லைக் இமேஜின் லைக் இதுதான் அந்த ரோ, அது கீழே வர 3 காலம் தான் இது. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து அந்த ஒரு ஒரு கோடுமே லைக் இந்த ஒரு பர்டிகுலர் கோடு, இந்த ஃபுல் கோடுமே வந்து இந்த ஒரு டிவ்வுக்குள்ளே இருக்கும். அண்ட் இதோட கோடு இந்த டிவ்வுக்குள்ளே, இதோட கோடு இந்த டிவ்வுக்குள்ளே. ஸோ இப்போ இதெல்லாம் காலமாக பிரிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இது கூடவே லைக் இதுக்குள்ளே இந்த இது இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஸ்பேஸ் விட்டு ரோ கொடுக்கலாம். ஸோ இது தூக்கிட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. ஸோ ஆஸ் யூஷுவல் இதுக்கு இதோட சிஎஸ்எஸ் என்னவோ இது அது வந்து அப்ளை ஆகும். அண்ட் இதுக்கு நம்ம என்ன சிஎஸ்எஸ் எழுதியிருக்கோமோ அதுவுமே அப்ளை ஆகும். ஸோ இதுக்கு நம்ம ப்ரீவியஸாக என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ யூஸ்வலாக இதை மட்டும் எழுதியிருக்கோம் இல்லையா. ஸோ இதை நான் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இதை நான் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆகணும். ஆஸ் யூஷுவல் வந்து நார்மலாக ஒரு டிவ் வந்து பிளாக் லெவல் எலமெண்ட்னால அடுத்தடுத்து வராமல் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து வந்திருக்கும். ஸோ இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிட்டேன். பட் ஆனால் ரோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரோ ஆட் பண்ணால் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஆஸ் யூஷுவல் முன்னாடி சொன்னதான், இங்கே ரோ ஆட் பண்ணோன்னே சேஞ்ச் வரல. ஸோ எப்போ சேஞ்சஸ் வரணும் அதில் நம்ம கால் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆட் பண்ணும்போது தான். ஸோ இதை வந்து காலமாக கன்சிடர் பண்ணிவிட்டு அது ஈவனாக வந்து ஃபஸ்ட்டு அதை ஸ்பேஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். கால் அப்படின்னு ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்பயுமே வந்து வராது. ஏன் அப்படின்னா நம்ம இங்கே பூட் ஸ்டாப் வந்து ஆட் பண்ணவே இல்லை. ஸோ பூட் ஸ்டாப் வந்து நம்ம இப்போ ஒன்று வெளியே போய் ஆட் பண்ணணும். சரி அப்போ நம்ம அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபோல்டரை விட்டு வெளியே போகணும் அப்படின்னா டாட் ஸ்லாஷு. ஸோ அப்போ அதுலேயே வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி தெரியும். ஸோ அகெயின் இன்னும் டாட் ஸ்லாஷ் கொடுக்கும்போது ஸோ இது வந்து கோட் வித் பாலாஜியில் தான் அதுக்குள்ளே தான் இந்த பூட் ஸ்டாப் இருக்குது. ஸோ அதனால் அதுக்குள்ளே போகிறேன். அதுக்கப்புறம் பூட் ஸ்டாப் இருக்குது, பூட் ஸ்டாப், அதுக்கப்புறம் பூட் ஸ்டாப், அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ், அதுக்கப்புறம் பூட் ஸ்டாப் மின் டாட் சிஎஸ்எஸ் ஓகே. ஸோ சிஎஸ்எஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எப்பயுமே லாஸ்ட்டாக தான் இன்க்ளூட் பண்ணணும். ஏன் இது இந்த மாதிரி ஒரு அப்ரோச் அப்படின்னா, இப்போ நம்ம நிறைய ஃபைல் நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கடைசியாக இன்க்ளூட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு அதோட ரீசன் என்னன்னா, ஒரு நிமிஷம் ஓகே இன்க்ளூட் பண்ணிடுறேன். bootstrap bundle dot min dot json. ஸோ இதோட ரீசன் என்னன்னா, இப்போ வந்து இந்த ஹோல் கோடுமே வந்து இந்த ப்ரௌசர் கிட்ட போகுமா, இந்த க்ரோம் ப்ரௌசர்ட்டு இப்போ நம்ம கொடுத்துருப்போம். அதுதான் வந்து இந்த மாதிரி ஒரு லேஅவுட் வந்து ஓகே இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ அப்படி டிஸ்பிளே பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க வேண்டியதுன்னா ஒரு HTML ஐ மீன் இந்த ஒரு டிசைன் தானே ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். ஒரு HTML அந்த HTML ரன் ஆகணும், அதுக்கான சிஎஸ்எஸ் ரன் ஆகும், ஒரு டிசைன் வந்துடணும். அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது லெஸ் நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணுறது தான். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் இருந்தால் தான் வந்து இந்த டிசைன் வரும் அப்படின்னு கேட்டால் அது சில டிசைனுக்கு அந்த மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் டிசைனுக்கு அப்படி இருக்காது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து HTML சிஎஸ்எஸ் தான் ஃபர்ஸ்ட் லோட் ஆகும். அதனால தான் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் இதை கொடுக்கும்போது ஸோ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து அப்படி ஸ்கேன் பண்ணிட்டு வரும்போது ஸோ இங்கே சிஎஸ்எஸ் இருக்கனால சிஎஸ்எஸ் ஸ்கேன் பண்ணும். அதுக்கப்புறம் இங்கே இருக்க HTML, அதுக்கப்புறம் கீழே இருக்க HTML ஸ்கேன் பண்ணும். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் அந்த டிசைன் வந்து நமக்கு வந்து வந்துடும் பேஜில். ஸோ லோடிங் ஆகிற மாதிரியோ ரொம்ப அப்படி கச்சாமச்சா இருக்கு. சில வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப அப்படி கலைஞ்சு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று சேரும். ஸோ அப்படின்றதுல மேபி ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் முன்னாடி ஆட் பண்ணிருக்கலாம். ஸோ அதனால அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோடனே டக்குன்னு அந்த லேஅவுட் வந்து வந்துடணும் அப்படின்னா ஸோ அதுக்காக அந்த சிஎஸ்எஸ் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ எனக்கு லாஸ்ட்டாக வந்து எல்லாமே லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக ஸ்கிரிப்ட் லோட் ஆகட்டும் அப்படின்னா அது கடைசியாக நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணோடனே ஆஸ் யூஷுவல் இந்த ரோ காலம் எப்படி ஆட் ஆச்சோ ஸோ இப்போ நம்ம ரோ காலம் வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஸோ ஈவனாக வந்து எடுத்துக்கிச்சு. இல்லை நான் வந்து இப்போ நான் கொஞ்சம் விளாடணும் லைக் இதுக்கு வந்து இன்பிட்வீனில் எனக்கு நிறைய ஸ்பேஸ் வரணும்னா அது கொடுத்துட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இப்போ இன்பிட்வீனில் கூட நிறைய ஸ்பேஸ் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சும்மா கொடுத்து ஏதாச்சும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்றுத்துக்கு எப்படி வருது, இந்த வேல்யூஸ் கொடுத்து பார்க்கலாம். அதாவது இங்கே வந்து வேல்யூஸ் எதாவது கொடுத்துட்டு வரச்சு 13லாம் இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வருது, அதிகமாக கொடுத்தா என்ன வருது அப்படின்னா ஒன்றுமே வராது. அதுக்கு வந்து சிஎஸ்எஸ்ஸே அப்ளை ஆகாது. ஸோ இப்படி ஒரு சிஎஸ்எஸ்ஸே இல்லை, காலே இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து எதுவுமே அப்ளை இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா எப்படி இருக்கும், நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் கன்சிடர் பண்ணணும். கால் 13னா எதுவுமே எடுத்துக்கோ. ஸோ கால் 12 போட்டோம்னா மேபி ஃபுல்லாக எடுத்துக்கும். ஸோ ஆஸ் யூஸ்வல் சேம் அவுட்புட் தான் வரும். ஸோ கால் 11 போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதை வச்சு இந்த கிளாஸ் வந்து அப்ளை ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் இப்போதைக்கு நம்ம வந்து ஈவனாக ஸ்ப்ளிட் ஆகணும். ஸோ ஒன்று கால்னு போட்டோம்னா ஈவனாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். இல்லை எனக்கு வந்து அந்த 12 காலம்ன்றதெல்லாம் தெரியும். ஸோ அதனால் எத்தனை காலம் போட்டால் எனக்கு ஸ்ப்ளிட் ஆகும் தெரியும். ஈவனாக ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு 4 போட்டாலே ஈவனாக ஸ்ப்ளிட் ஆகும்னு எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக 4 போடலாம். போட்டாலுமே ஒரு சேஞ்ச் இருக்காது. ஆக்சுவலி ஒரு நிமிஷம். ஸோ இங்கே வந்து ஒரு இஷ்யூ வருது. என்ன இஷ்யூ அப்படின்னா எஸ் இது வந்து ஒரு இஷ்யூ வரும். என்னன்னா இப்போ நம்ம நார்மலாக வந்து ரோ காலம் வந்து போட்டுரும்.
பட் ஆனா நம்ம பண்ற மிஸ்டேக் என்னன்னா, இப்ப இதுல வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இன் பிட்வீன்ல வந்து ஒரு ஸ்பேசஸ் வருதா? இங்க ஒரு ஸ்பேஸ் வருது, இங்க ஸ்பேஸ். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா, ஒரு ஒரு கன்டென்ட்க்கு நடுவுல வந்து ஸ்பேஸ் இருக்கும். அப்ப நம்ம என்ன ஆட் பண்ணுவோம், இதுதான் வந்து மெயின் டிவ். இந்த மெயின் டிவ் சுத்தி தானே அந்த ஏதோ ஒரு சம்திங் இதான் ஒரு மெயின் டிவ். இந்த மெயின் டிவ் சுத்தி ஏதோ மார்ஜின் ஒண்ணு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த மார்ஜின்னால இந்த ஸ்பேஸ் வருது. அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் கால் இருக்கு இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் கால் எங்க இருக்கும் அப்படின்னா, அதுக்கு வந்து மார்ஜின் ஏதாச்சும் அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ இங்க இருக்க ஃபர்ஸ்ட் காலுக்கு மார்ஜின் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ நம்ம ஸ்க்ராட்ச்ல இருந்து சிஎஸ்எஸ் பண்றோம் அப்படின்னா, அப்போ வந்து இந்த மாதிரி அப்ளை பண்றது ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனா இந்த மாதிரி பூட் ஸ்டாப் சிஎஸ்எஸ்ன்னு பண்ணும்போது, இதுக்குள்ள வந்து அந்த காலம் எவ்வளவு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோமோ அதுக்கான ஸ்பேசஸ் மட்டும்தான் அது வந்து ஒரு ஸ்பேஸ் அது வந்து ஒரு ஜட்ஜ் பண்ணி ஒரு ஸ்பேஸ் வந்து அது டிவைட் பண்ணியிருக்கும். அப்படின்றப்போ நம்ம இன்பிட்வீன்ல நம்ம போயிட்டு என்ன சொல்லுவோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் காலம் இது மார்ஜின் வந்து ஸ்பேஸ்ன்றது நம்ம எக்ஸ்ட்ராவா கொடுக்குறது. ஸோ அதுவே வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். அதுல நம்ம மார்ஜின் ஒரு ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது ஓகே, யூசர் வந்து சம்திங் ஏதோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து கொடுக்க போறான்னு இருந்துச்சு. அந்த 12 காலமோட எக்ஸ்ட்ரா கொடுக்க ட்ரை பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா கொடுக்க ட்ரை பண்ணுவோம். இங்க வந்து இந்த ஒரு விஷயம் வந்து சம்திங் இப்போ நம்ம முன்னாடியே நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, 5 காலம்னு வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து 6 காலம்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் 5 காலம் ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இடம் இல்லைன்றனால கீழே வந்திருக்கும்ல. ஸோ இங்கேயும் சேம் கான்செப்ட் தான். ஸோ சம்திங் ஏதோ மார்ஜின் போட்டதுனால சம்திங் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இடம் வந்திருக்கும். அப்போ இது என்ன நினச்சிருக்கோம்னா, ஓகே இது பிளேஸ் இல்லை போலன்னு இருக்கா, இது கீழே வந்திருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம எங்க கால்னு போடுறோமோ அதுக்கு இன்பிட்வீன்ல கிளாஸஸ் ஆட் பண்றது பிரச்சனை இல்ல. அதுல ஏதாச்சும் நீங்க பார்டர் ஆட் பண்ணலாம். இல்ல ஏதாச்சும் பேக்ரவுண்ட் கலர் அந்த மாதிரினா ஓகே. பட் ஆனா இந்த மாதிரி வந்து மார்ஜினுக்கு வந்து கண்டிப்பா ஆட் பண்ணக்கூடாது. பேடிங் கூட ஆட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்ஜின் ரிமூவ் பண்றானே, மார்ஜின் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோடனே இது கரெக்டா வந்துருச்சு. ஓகேவா? ஸோ பட் ஆனா பேடிங்ன்றது இதுக்குள்ள இந்த பாக்ஸ்க்குள்ள விடுற ஸ்பேஸ். அது வந்து இப்படி அந்த காலம் வந்து அஃபெக்ட் பண்ணாது. அதுக்குள்ள விட்டுக்கிறனால எப்படியா இருந்தாலும் இந்த காலம்குள்ள இருக்க ஸ்பேஸ் தான் வந்து அது எடுத்துக்குமே தவிர அந்த ஐ மீன் இருக்கிற இடத்துல அது பேடிங் வந்து விட்டுக்கும். மார்ஜின்றது அதை தாண்டி நம்ம வெளியே வர்றது. இதுக்குன்ற ஒரு ஸ்பேஸ் வந்து அலோகேட் ஆயிருக்கும். அதை தாண்டி நான் வெளியே ஒரு ஸ்பேஸ் வந்து விடுறேன் அப்படின்னா அது வந்து மற்ற பக்கத்துல இருக்க காலம் வந்து அஃபெக்ட் பண்ணும். அதுக்காக நம்ம மார்ஜின் கொடுக்காது. அப்ப நான் இப்படிதான் இங்க ஸ்பேஸ் வருது இதுக்குள்ள. அப்ப நான் இப்படிதான் ஸ்பேஸ் வருது இந்த இது விடுறது அப்படின்னா, இப்ப நம்ம யூஸ்வலாவே நம்ம ஏதோ ஒரு இந்த மாதிரி காலமா பிரிக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் சும்மா எழுதுறேன். இது வந்து நம்ம ஏதோ ஒரு டிவ் வந்து வச்சிருக்கோம். ஒரு 3 டிவ் நம்ம வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரோ எழுதியாச்சு. ஒரு 3 டிவ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இதுல தான் நான் வந்து காலம் போட போறேன் அப்படின்னா காலம் போட்டுருவேன். அதுக்கப்புறம் வேற ஏதோ சிஎஸ்எஸ் வந்து அப்ளை பண்ண போறேன். சம் சிஎஸ்எஸ் கிளாஸ் வந்து இங்க ஏதோ போட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் கால் மாதிரி போட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அப்ளை கொடுப்போம் கூட சொல்லிட்டேன்னா, அப்போ நம்ம எங்க அப்ளை பண்ணோம், இங்க நம்ம கிரியேட் பண்ண அடுத்த செகண்டே நம்ம என்ன பண்ணோம், உள்ள இன்னொரு டிவ் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ லைக் இப்போ இதுதான் நம்ம மெயின் டிவ் மாதிரி இப்போ இதுதான் வந்து நம்மளோட மெயின் டிவ் மாதிரி நம்ம இந்த பாக்ஸ் மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணோம். இந்த பாக்ஸ்ல இருக்கலாம், இந்த பாக்ஸ் வந்து இதுதான் கன்சிடர் பண்ணணும். இது ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்பேசிங்காக தான். நம்ம இந்த பாக்ஸுக்கு ஒதுக்கப்பட்ட ஸ்பேஸ் வந்து இதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். இதை தான் வந்து நம்ம மெயின் டிவாக கன்சிடர் பண்ணிட்டு இதுக்குள்ள தான் வந்து நம்ம மற்ற எல்லா எந்த கண்டென்ட் அந்த H1 டேக் இல்லை பி டேக் ஸோ எல்லாத்தையுமே வந்து இதுக்குள்ள தான் எழுதுமே தவிர இதுக்கு வெளியவும் எழுதாதீங்க. இது வெளியவும் சம்திங் H2 அந்த மாதிரிலாம் எதாவது. ஸோ இதுதான் உங்களோட மெயின் பாக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது மார்ஜின் பேடிங் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி நான் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து இதுக்குள்ளே நம்ம கொடுத்துட்டோம். ஸோ ஆல்ரெடி இப்போ கொடுத்துட்டோம். ஸோ அதனால் வந்து எதுவும் பண்ண முடியாது. பட் ஆனால் இதுக்குள்ளே ஒரு டிவ் வந்து கிரியேட் ஆயிருக்கான்னு கேட்டால் இதுக்கு வந்து 2 டிவ் கிரியேட் ஆயிருக்கு. பட் நான் என்ன சொன்னால் ஒரே ஒரு டிவ் கிரியேட் ஆயிருக்கணும். அந்த டிவுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு டிவ் நம்ம இப்போ கிரியேட் பண்ணணும். இதுக்குள்ளே ஒரு டிவ் கிரியேட் பண்ணுறேன். இப்போ அதுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்கோ சர்டிஃபிகேட்டிவா சம்திங் இருக்கலாம், இல்லை அது என்ன கண்டென்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே வந்து கட் பண்ணி இந்த டிவுக்குள்ளே வந்து போகிறேன். ஸோ இந்த டிவுக்குள்ளே போட்டோடனே இப்போ நான் வந்து ஸோ இதை நான் மற்றதெல்லாம் இப்போ நான் இதை கம்ப்ரஸ் பண்ணுறேன். ஸோ கம்ப்ரஸ் பண்ணி பார்த்தோன்னா வெளியே ஒரு கால் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு டிவ். ஸோ இந்த சிங்கிள் டிவ் தான் இருக்கணும். இது கீழேயோ இதுக்கு மேலேயோ வந்து சம்திங் எந்த கிளாஸ் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ ஆட் பண்ணலையா, ஸோ அப்போ என்ன பண்ணேன், இந்த ஃபர்ஸ்ட் கால் இருக்குல்ல, ஒன்று இதை தூக்கி டேரெக்டாக இங்கே போட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. லைக் எல்லா சிஎஸ்எஸ் இதுக்கு அப்ளை ஆகிடும். இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஆர்எல்ஸ் இதில் எனக்கு வந்து நான் ஜஸ்ட் வந்து இந்த மார்ஜின் மட்டும் நான் இதுக்கு அப்ளை பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் மார்ஜின் கூட அப்ளை பண்ணி இதுக்கு ஒரு நியூ கிளாஸ் கிரியேட் பண்ணி வந்து அப்ளை பண்ணணும் மார்ஜினுக்காக மட்டும். இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னா இதை நம்ம டேரெக்டாக கட் பண்ணி கூட இங்கே போட்டுட்டாலுமே எல்லா சிஎஸ்எஸுமே அப்ளை ஆகிடும். ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன சிஎஸ்எஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்கோமோ எல்லா சிஎஸ்எஸும் அப்ளை ஆகிடும். லைக் இந்த மார்ஜினுமே நம்ம இப்போ எடுத்து விட்டோம் அப்படின்னா, எடுத்துவிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலி திரும்பி நம்ம சில சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே சாரி. ஸோ இந்த மார்ஜின் வந்து as usual அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து என்னன்னா எங்க அது ஓகே. ஸோ இது வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ வந்து as usual வந்து இந்த ஒரு விஷயம் இருக்கா. ஸோ எப்பயும் போல் அந்த ஃபர்ஸ்ட் காலம் போட்டோம் இல்லையா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் காலம்லேயே ஆல்ரெடி வந்து நம்ம பேடிங் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொடுத்துட்டோம் இங்கே. ஸோ இந்த பேடிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்றதுனால இப்போ நான் இதை வந்து
ஓகே, நான் இது மூணுத்துக்கும் நான் வந்து போட்டு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட். டாட் செகண்ட் காலம் வந்து நான் கட் பண்ணி உள்ள இருக்க ஒரு சிஎஸ்எஸ் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து மற்ற மற்ற என்னென்னலாம் நம்ம கொடுத்துருக்கோமோ அதை இப்போதைக்கு தூக்கிட்டு கட் பண்ணி இந்த மெயின் ஒரே ஒரு இந்த டிவ்வுக்குள்ளே எல்லாத்தையும் நம்ம வந்து போடுறோம். ஸோ இதனால லே அவுட்லாம் எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகாது. ஜஸ்ட் வந்து ஒரு பேரண்ட் இன்னொரு பேரண்ட்னு சொன்னியோ, ஒரு ஒரு பேரண்ட்டுக்கு மேலே இன்னொரு பேரண்ட் தானே. ஸோ அப்படின்றப்போ இது பெருசாக எந்த ஒரு சேஞ்சும் நம்ம ஈவன் நம்ம அதை ஸ்டைல் எதுவும் அப்ளை பண்ணாத வரைக்கும் அதில் எந்த சேஞ்சும் வராது. ஸோ இதை போட்டேன். இந்த தேர்ட் காலம் வந்து கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, ஸோ இதுலேயுமே வந்து ஸோ ஃபர்ஸ்ட் கால், அதுக்கப்புறம் ஒரு டிவ், அதுக்கப்புறம் வந்து காலம், அதுக்கப்புறம் ஒரு டிவ். ஸோ நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து காலம் கிரியேட் பண்ணிங்கனாலும் அதுக்குள்ளே வந்து கண்ணை மூடிட்டு ஒரு டிவ் வந்து கிரியேட் பண்ணிட்டு ஓகே அதுக்குள்ளே தான் நம்ம எல்லாமே எழுதணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு டெசிஷனுக்கே வந்துடலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி நம்ம வந்து ஒரு ரோ கிரியேட் பண்ணுறோம், காலம் சொல்லிட்டு ஒரு 3 காலம் கிரியேட் பண்ணணும், அதுக்குள்ளே வந்து ஒரு டிவ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்குள்ளே தான் நம்ம கிளாஸே எழுதணும். ஸோ அப்போனா தான் வந்து இந்த மாதிரி லே அவுட் இஷ்யூ வராது அப்படின்றத நீங்கள் நார்மலாகவே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி வரும்போது இதை நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன இஷ்யூ வருது அண்ட் எப்படி வந்து இதோட ஸ்பேசிங் வந்து அப்ளை ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த காலம் போருக்கலாம், இது ஹோவர் பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே என்னன்னா பேடிங் வந்து அதுக்கு அப்ளை ஆயிடுச்சு. இல்லை எனக்கு டிஃபால்ட்டாலாம் அப்ளை தேவையில்லை அப்படின்னா பேடிங்கை போயிட்டு 0 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா அதில் பேடிங் வந்து போயிடும். ஏன்னா இப்போ நான் சொல்லலை, இப்போ சில கிளாஸஸ் நம்ம ஆட் பண்ணுறோம்னா அது டிஃபால்ட்டாக ஒரு விஷயம் வந்து எழுதி வச்சிருப்போம். இப்போ கால் 4னா ஐ மீன் 12 காலம்ல இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் எடுக்கணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பாங்க. அட் த சேம் டைம் அந்த பேடிங்காகவும் அங்கே எழுதியிருக்காங்க. பேடிங் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து கொஞ்சம் விடணும் அப்படின்றதுக்காக எழுதியிருக்கனால அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து வருது. இல்லை எனக்கு பேடிங்லாம் எனக்கு தேவையில்லை, நான் வந்து நானே வந்து மேனுவலாக எவ்வளோ பேடிங் ஒன்று சொல்லிட்டு கொடுத்துருவோன்னா நம்ம அதுக்கப்புறம் போயிட்டு வந்து அந்த பேடிங் 0 அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் கால் இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் காலமில் ஹோவர் பண்ணோம்னா இந்த மாதிரி. ஸோ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், எல்லாத்துலேயும் போயிட்டு இப்போ நான் பேடிங் 0 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படின்னு கொடுக்கும்போது மேத்ஸ் யூஷுவல் நம்ம எப்படியும் வந்து இடிச்சுக்கிட்டு இருக்கோமோ அது மாதிரி இடிச்சிட்டு இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நானே வந்து இப்போ நீங்கள் தான் இதுக்கு பேடிங் கொடுக்கணும், நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து எங்கே கொடுக்கணும் அப்படின்னா இந்த கால் 4ல் கொடுக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. பிகாஸ் முன்னாடியே வந்து இந்த கால் 4ல என்ன இருக்கோ அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா மற்ற லேஅவுட்டில் வந்து இஷ்யூ வந்துடும். ஸோ அப்போ என்ன ஃபர்ஸ்ட் காலம் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் காலம்குள்ளே போயிட்டு இங்கே என்ன பண்ணோம்னா மார்ஜின் அப்படின்னு போயிட்டு 2px சாரி 2px அப்படி கொடுத்தா இந்த ஒரு ஸ்பேஸ் வரும். ஸோ அதை அப்படியே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம்னா ஸோ இங்கே புரியுதா. ஸோ இந்த கால்க்கான ஒதுக்கப்பட்ட ஸ்பேஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த ஒதுக்கப்பட்ட ஸ்பேஸில் தான் வந்து அதால் மார்ஜின் வந்து கொடுக்க முடியும். ஸோ அது வந்து மற்ற லேஅவுட் வந்து அஃபெக்ட் பண்ணும். மற்ற லேஅவுட் வந்து நீங்கள் வந்து நவருங்க நான் வந்து மார்ஜின் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற லேஅவுட் வந்து இடிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பேஸில் மார்ஜின் வந்து அது அப்ளை. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை இன்க்ரீஸ் பண்ண அது கொடுக்கப்பட்ட லேஅவுட்டில் மட்டும் தான் அது மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி உள்ளே இருக்க கண்டென்ட் தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணுமே தவிர வெளியே இருக்க கண்டென்ட் வந்து அது எந்த ஒரு அஃபெக்ட்டுமே பண்ணாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், காலம் நம்ம என்ன எங்கே கொடுக்குறோமோ அங்கேயே வந்து நம்ம மார்ஜின் கொடுக்குறோம். அங்கே நம்ம எதுவுமே டிஸ்டர்பே பண்ண வேணாம், நார்மலாக எப்படியும் போல விட்டுடலாம். அதெல்லாம் இந்த பேடிங் கூட டிஃபால்ட்டாக இருந்துச்சுல அப்படியே நம்ம விட்டாலுமே அந்த ஸ்பேசிங் வரும். இல்லை எனக்கு நான் வந்து நானே வந்து மேனுவலாக ஸ்பேசிங் நான் அக்யூரேட்டாக கொடுக்க போகிறேன். ஏன்னா இப்போ அதோட ஸ்பேசிங் பார்த்தீங்களா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எனக்கு தேவை, நான் அக்யூரேட்டாக சும்மா லைட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம டேரெக்டாக போயிட்டு மார்ஜின் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ அப்போ அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ஃபார் சும்மா இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பர்ஸ் இந்த பேடிங்லாம் அப்ளை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணால் காலம் 4 இருக்கு இல்லையா, ஒன்று இப்போ டேரெக்டாக ஒன் ஆஃப் த மெத்தட்னா இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நான் காலம் 4 எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதில் வந்து பேடிங் எல்லாத்துக்குமே நான் 0 இப்போதைக்கு போட்டுரு அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒன்று இது ஒரு மெத்தட் இருக்குது பேடிங் 0 ஆக்கிறதுக்கு. ஓகே 0 ஆகிடுச்சா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் காலம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் கால் தானே. ஸோ இது ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், தேர்ட் கால். ஸோ இதோட மார்ஜின் வந்து கொடுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம அதை கொடுத்துருந்தோம், அதை மட்டும் நான் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணதை இப்போ எடுத்து விட்டேன் அப்படின்னா அதுக்கான மார்ஜின் வந்து இப்போ அப்ளை ஆயிரும். ஸோ நம்ம என்ன அச்சீவ் பண்ண நினச்சோமோ அது வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து மொபைல் வியூக்கு இப்போ கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒழுங்காக வந்திருக்காது. ஏன்னா நம்ம இன்னும் அந்த பிரேக் பாயிண்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணல. ஜஸ்ட் நம்ம மொட்டையாக வந்து சும்மா கால் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா எல்லா டிவைஸ்க்கு அப்ளை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு டிவைஸ்க்கு அப்ளை பண்ணோம்னா என்ன போடலாம் ஏதாச்சும் சொல்லுங்கள், உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? போனதை நடத்தினதுச்சு இங்கே என்ன போட்டால் நம்ம இப்போ மொபைலுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வரணும், டெஸ்க்டாப்புக்கு வந்து அந்த ஆஸ் யூஷுவல் நம்ம இப்போ எப்படி இருக்க மாதிரி வரணும். ஸோ வந்து ஐடியா இருக்கா என்ன போடலாம் அப்படின்னு? எஸ் என்ன போடலாம்? கால் SM4. ஓகே கால் SM4. ஓகே ஸோ இதை இப்போதைக்கு நீங்கள் சொன்னாலும் இப்போ காப்பி பண்ணி நான் எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ணுறேன்.
பேஸ்ட் பண்ணிட்டு நார்மலா அப்படி பார்த்தேன்னா, பட் ஆனா எனக்கு மொபைல் சாரி ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் ஆயிடுச்சா? ஓகே. ஸோ மொபைல் வியூக்கு அதுக்கு ஏத்த மாரி வந்து அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். ஆர் எல்ஸ் இப்ப இது வந்து இது ஒன் ஆஃப் த மெத்தட். பிகாஸ் ஏன்னா முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் கால் 12ன்னு போட்டா வந்து முன்னாடி நான் இங்க இதுல வந்து நான் இந்த மாரி போட்டு காமிச்சிருப்பேன். லைக் கால் 12ன்னு ஒண்ணு போட்டு அதுக்கப்புறம் சரி இங்கேயுமே வந்து நம்ம எஸ்எம்னு போட்டோம். ஃபார் எஸ்எம் 4 இப்படி போட்டோம்னா அந்த எஸ்எம் மீடியம் எல்ஜி எக்ஸ்எல் எல்லாத்துக்குமே வந்து 4 அப்ளை ஆகும். இங்க வந்து 12 ஆகும். ஸோ ஈவன் நம்ம இது கொடுக்காதனாலுமே அப்ளை ஆகும். பட் அப்பயுமே நான் ஏன் இங்க கொடுத்தேன் கால் 12 கொடுத்தேன் அப்படின்னா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ நம்ம வந்து ஓகே இது வந்து இப்போ நாளை பின்ன ஒரு டெவலப்பர் வந்து பார்த்தாலுமே ஓகே அப்போ வந்து ஐ மீன் இப்போ ஸ்மால் டிவைசஸ்க்கு இவங்க 12ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ஃபுல் ஸ்க்ரீனில் வரும். இது மீடியம் டிவைசஸ் 6ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ வந்து டபுளாக வரும். லார்ஜ் டிவைசஸ் 4ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இது ஐ மீன் 3 காலமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ நம்ம ஈவன் இதை கொடுக்காம விட்டாலுமே அதாவது 12 ஈவன் நம்ம 12 கொடுக்காம கால் மட்டும் கொடுத்தாலுமே அது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் எடுத்துக்கும். ஆர்எல்ஸ் வந்து இப்போ நம்ம 12 கொடுத்தாலுமே ஃபுல் ஸ்க்ரீன் எடுத்துக்கும். எதுவுமே கொடுக்கறதுனாலுமே அது இதுக்கு வந்து ஐ மீன் இந்த டிவைஸ்க்கு மட்டும் இது அப்ளை ஆகிட்டு ரிமைனிங் டிவைசஸ்க்கு வந்து ஆஸ் யூஷுவல் அந்த 12 வந்து அப்ளை ஆயிருக்கும். பட் நம்ம இது எக்ஸ்பிளிசிட்டா நம்ம வந்து இங்கே 12ன்னு கொடுக்கறதுக்கான ரீசனோ அது ஏன்னா இது வந்து நம்ம ஷியோரா சொல்றோம். நம்ம நாளைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஐ மீன் இந்த ரோல வந்து 12 காலம்ஸ் இருக்கு. இது வந்து இங்க இருக்கிறது வந்து மொபைலு. ஸோ மொபைலுக்கு கண்டிப்பா அது 12 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலம் நம்ம அதுக்கப்புறம் வந்து இப்போ நிறைய டிவ் இருக்குன்னா நம்ம அப்போ வந்து நம்ம ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே இங்கே 12 இருக்குன்னா இது 12 காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம 12 கொடுக்கறது. ஸோ ஆஸ் யூஷுவல் 12 கொடுத்தாலுமே சேம் அவுட்புட் தான் வரும். லைக் ப்ரெஸ் பண்ணாலுமே சேம் தான். ஸோ இப்போ அதான் இங்கே பார்க்கும்போது ஒரு சேஞ்ச் ஆச்சா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் ஆஸ் யூஷுவல் வந்து வெயிட் பண்ணுங்க. ஸோ ஓகே ஸோ என்னன்னா இதை வந்து நம்ம 12 இது என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ண முடியுதா? இது ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு. ஸோ இது என்ன இஷ்யூ அப்படின்னா இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்த இடத்துல வந்து எல்ஜி வந்து 4ன்னு கொடுத்தோம். இந்த இடத்துல வந்து 6ன்னு கொடுத்தோம். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இந்த டெஸ்க்டாப் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்கே தள்ளும் போதுமே கூட நம்ம எந்த இடத்துல நம்ம கரெக்டாக இருந்துச்சு ஓகே. ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த இடத்துல தள்ளும் போது லைக் கிட்டத்தட்ட ஒரு 1000 பிக்சல் ஸோ 900 மேலே வரும்போது தான் வந்து காலம் 4ன்னு சொல்லிட்டு இங்கே வந்து காலம் 4க்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்டபுளாக இருக்குது, கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ பட் ஆனால் வந்து இன்னும் நம்ம மீடியம் டிவைஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மீடியம் டிவைஸ் இதெல்லாம் இன்னும் நம்ம கீழே போனோம்னா எஸ்எம்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்படின்றப்போ நம்ம என்னன்னா ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து சொல்லணும் எனக்கு வந்து இப்படி கொடுத்துட்டா வந்து எல்லாமே வந்து ஐ மீன் இப்போ நார்மலாக நம்ம மொபைலுக்கும் நம்ம எஸ்எம்க்கும் லைக் டெஸ்க்டாப்புக்கும் பார்க்கும்போது அப்போ வந்து கரெக்டாக இருக்க மாதிரி தெரியும். பட் ஆனால் நம்ம மீடியம் டிவைஸ்க்கு இன்பிட்வீனில் பார்க்கும்போது நமக்கு சேஞ்ச் ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி வருன்றதுக்காக நம்ம அதுக்கு தான் நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக கால் எல்ஜி 4ன்னு கொடுக்கறது. அதுக்கப்புறம் வந்து கால் எம்டி 6ன்னு கொடுக்கறது. அதுக்கப்புறம் வந்து ஒன்று நம்ம இங்கே 4 கொடுத்தோம் அப்படின்னா லைக் எஸ்எம்கே வந்து 4ன்னு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கொடுத்து பார்க்குறேன் அப்படின்னா எஸ்எம்கே எனக்கு 4 வரக்கூடாது. எஸ்எம்கே கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒன்று அந்த பாக்ஸ் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வரணும். ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வரணும் அரல்ஸ் வந்து டிவைடட் பை 2 ஆச்சு வரணும். இப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னா லைக் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரக்கூடாது. ஒன்று எனக்கு டிவைடட் பை 2 வரணும், இல்லை அரல்ஸ் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி டிவைட் பை அட்லீஸ்ட் டிவைட் பை 2 டிவைட் ஆகி வந்து ஆனால் அந்த மாதிரியும் வரல. ஸோ அதனால தான் நம்ம இங்கே வந்து எஸ்எம் வந்து 4 நம்ம ஆக்சுவலி அந்த டைமில் வந்து ஓகே. பட் ஆனால் எஸ்எம் இங்கே 4 நம்ம போட மாட்டோம். அதில் நம்ம டேரெக்டாகவே வந்து எஸ்எம் 6ன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிகாஸ் எஸ்எம் 6னால எம்டியும் 6 தானே. ஸோ அதனால டேரெக்டாகவே எஸ்எம் 6 அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இது இப்போ நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே அது அண்டர்ஸ்டாண்டிங் வரும். என்னென்ன பண்ணுறது, எப்படி இது சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ கால் SM6 எஸ்எம்ன்றது எஸ்எம்க்கு அப்ளை ஆகும், மீடியம்க்கு அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் எல்ஜிக்கு அப்புறம் வந்து 4, அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன சொல்லலாம், அது கால் 12 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்எல் அப்ளை பண்ணுவோம். ஸோ நான் அதை ரெஃப்ரெஷ் போட்டுட்டு, ஸோ வந்து இப்போ எனக்கு நார்மலாக ஒரு டிவைஸ்க்கு வந்து எப்படி இருக்கணும் கரெக்டாக வருது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எப்பயுமே கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே வரும்போது இதோட சேஞ்சஸ் ஏன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ஒர்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பிகாஸ் ஏன்னா இங்கே நம்ம போட்டு அதை ரொம்ப அழுத்துறோம், லைக் எங்கே இந்த ஃபீட்பேக். ஸோ இதோட வித்தை நம்ம வந்து ரொம்ப நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து அதோட ப்ராப்ளம்ஸ் இது. ஸோ இதுக்கப்புறம் வரும்போது நம்ம இந்த மாதிரி வித்து லைக் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம எங்கேயும் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்ல ஒரு 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 டிசைன் எடுக்கணும், ஒரு அப்ரோச் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக்ஷன் கிரியேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து டிவ் கிரியேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து அதில் காலம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல. அதில் வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு ஐடி கொடுப்போம். அண்ட் அந்த ஐடியில் போயிட்டு நம்ம வந்து சம்திங் ஒரு வித் அண்டு ஓகே ஒரு வித் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அதோட மார்ஜின் ஆட்டோ கொடுப்போம்னு சொன்னேன்ல. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்காது. ஏன்னா நம்ம அதுக்கு பதிலாக தான் கண்டெய்னர் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து வந்துருச்சு இல்லையா, ஃபீட்பேக் பதிலாக கிளாஸ் கண்டெய்னர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்துருச்சு. ஸோ அதனால வந்து இதுக்கப்புறம் நம்ம இது தேவை இருக்காது. ஸோ அப்படின்றப்போ இதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஸ்பேஸ் எடுக்கும். அண்ட் வந்து அதுக்கு அந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரியுமே அது அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ பார்த்தீங்களா, ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரியுமே இந்த இடத்துல லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஸ்பேஸ் அது அட்ஜஸ்ட் ஆகிட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வரும். ஸோ அதுதான் வந்து அப்போ வந்து இஷ்யூ. ஸோ இது நான் சொன்னதை விட நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சும்மா ஒரு 3 காலம் நீங்கள் இந்த மாதிரி பிரித்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ரோ காலம்னு வச்சு அதோட எல்ஜி எஸ்எம் எம்டி இந்த மாதிரி கண்ணாப்புனா நிறைய இது வச்சு யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து அது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் மற்ற இது போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி காலம் பிரிக்கிறது அந்த மொபைல் வியூக்கு இல்லை மற்ற டிவைஸில் வந்து அது கரெக்டாக வரதுலாம். ஸோ அதனால் இது ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாஸ்க் நான் குரூப்பில் ஏதாச்சும் போடுறேன். ஸோ இல்லை நீங்கள் ஆல்ரெடி பண்ண டாஸ்க்குமே வந்து ஒன்று ஒன்றா வந்து சும்மா பூட் ஸ்டாப்பில் இந்த மாதிரி ரோ காலம் வச்சு அப்ளை பண்ணுறது தானே. இப்போ நான் அப்ளை பண்ணி காமிச்ச மாதிரி தான். ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு சில சேஞ்சஸ் மட்டுமே கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். மற்ற டாஸ்கில் எப்படியுமே நம்ம ரோ காலம் வச்சு பண்ணியிருப்போம். ஸோ அதில் பூட் ஸ்டாப் இன்க்ளூட் பண்ணி அதில் சில சேஞ்சஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம மற்ற கிளாஸஸ்லாம் வந்து போகலாம். இது தாண்டிட்டு அதுக்கப்புறம் இது நீங்கள் கற்றுக்கிட்டாலே கிட்டத்தட்ட 50% ஓவர். இதை நீங்கள் ப்ராப்பராக இந்த பிரேக் பாயிண்ட்ஸையும் ப்ளஸ் அந்த காலம் அதை கற்றுக்கிட்டாலே கிட்டத்தட்ட 50%. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஜஸ்ட் நீங்கள் ஓகே இது வந்து இருக்குது அப்படின்ட்டு மட்டும் தெரிஞ்சு லைக் அந்த சொன்ன டெக்ஸ்ட் சென்டரு அந்த டெக்ஸ்ட் டார்க்கு அந்த மாதிரி சில விஷயம் தான் இருக்கும். ஸோ இது போட்டால் இது வருதுன்னு தான் மற்றதெல்லாம் இருக்கும். இதுதான் கொஞ்சம் நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ட்ரை பண்ணிவிட்டு வாங்க நம்ம நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து மற்ற சிஎஸ்எஸும் பார்க்கலாம். அண்ட் ஸ்க்ராட்ச்லேருந்தே பூட் ஸ்டாப் வச்சு எப்படி ஒரு ஒரு டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்றதுமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நாளைக்கு பார்ப்போம். ஓகே, ஒரு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் பூட் ஸ்டாப் ட்ரை பண்ணி சொன்னீங்களே? இல்லை, நான் ரிவைஸ் தான் பண்ணி பார்த்துருக்கேன். இன்னைக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அது. ஓகே, அதான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க ஏதாச்சும். இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணல தெரியுமா, இப்போ இந்த ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி பாருங்க. ஒன்றும் வந்து அப்படின்னா தான் வந்து எங்கெங்கெல்லாம் இஷ்யூ வரும்னு சொல்லி. ஸோ இப்போ நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதே ஒரு இஷ்யூ வந்துச்சா, ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த காலம் இதுக்குள்ளே ஒரு இந்த கால்குள்ளே ஒரு டிவ் போகணும்னு சொல்லி சொன்னல. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்களுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அப்போ என்ன இஷ்யூ வருது, ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது கூட நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் கூட பார்ப்போம். அண்ட் பிரகாஷ் சிவபாலன் நீங்களுமே கூட ட்ரை பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு டாஸ்க் வந்து எடுத்து வச்சு புட்ஸ்டாப் பண்ணி இன்க்ளூட் பண்ணி அந்த கால் ரூல் அப்ளை பண்ணுங்க. ஓகே, அப்போ நம்ம நாளைக்கு பார்ப்போம் சேம் 6:30. ஓகே, ட்ரை பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட்னா நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை பற்றி. சரி, ஓகே.